வணக்கம். இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். தொடர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு குறித்து பேசி வரோம். இதனுடைய முதல் பகுதி இதோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இரண்டாம் பகுதி இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். முதல் பகுதியில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனுடைய உருவாக்கம், அதனுடைய ஆரிஜின், அதை பற்றி நம்ம பேசணும். இந்த இரண்டாம் பகுதியில் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கார்ப்பரேட்ஸ் எப்படி தங்களுடையதாக மாற்றினாங்க, அது எப்படி இன்னைக்கு வளர்ந்து நிற்குது அப்படின்றத நம்ம பேசலான்ட்டு. முதல்ல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான அந்த உருவாக்கம், அது எங்கு உதித்தது, அது எவ்வளவு தூரம் நகர்ந்தது, யாரெல்லாம் அதனுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்லாம் பார்த்தோம். முதல் முறையாக அது நிறுவனமானது, ஒரு நிறுவனம் அதை எடுத்து அதை ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணுறது அப்படின்றது எந்த இடத்துல தொடங்குச்சு? டிஜிட்டலைஸ் பண்ணி விக்கிபீடியா அப்படிலாம் கொண்டு போகிறோம். கிரியேட்டிவ் காமன்ஸில் எல்லாருக்கும் அது பொது சொத்தாக மாற்றி இதை கொண்டு போகிறோம். அந்த டேட்டா மூலமாக தான் இவங்க இது எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. பொதுவில் இருந்தது ஃப்ரீயாக கிடைச்சதா இவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதோட இப்போ பார்த்தீங்கன்னா காமன் கிரால் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அது அமெரிக்காவில் இருக்க ஒரு பையன் தான், நான் சொன்னேன் இல்லையா, அந்த அரன் ஷ்வார்ட்ஸோட நண்பர் இன்னொருத்தர், அவர் தான் உருவாக்குனாரு காமன் கிரால்ன்ற ஒரு கம்பெனி. அது என்னன்னா, உலகத்தில் இருக்க எல்லா இன்டர்நெட்டில் இருக்க எல்லா டெக்ஸ்டையும் கிரால் பண்ணி எடுத்து அது கொடுக்கும். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா இன்டர்நெட்டையும் கிரால் பண்ணி இப்போ கூகுள் இண்டெக்ஸ் பண்ணுறான் இல்லையா, டெக்ஸ்ட்டை கூகுள் கேஷ் பண்ணி வச்சுப்பான், ஆனால் யாருக்கும் தரமாட்டான். இவன் அதை பொது சொத்தா உலகத்தில் இருக்க எல்லா உருவாக்கங்களையும் தராங்க. ஸோ அந்த காமன் கிரால்னு ஒரு டேட்டா செட் கார்பஸ் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல கார்பஸ் வந்தது பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிக்ஷனரி துறையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க பண்ணுவாங்க. முதல்ல எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோமன் காலத்தில் எழுத்துக்கள்லாம் கேபிட்டல் லெட்டர் ஒட்டி தான் இருக்கும். அண்ட் வேர்ட் ஸ்பேஸ் கூட விட மாட்டாங்க. பட் வேர்ட் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தண்டனைக்குரியவங்களா சொன்னாங்க. ஏன்னா பைபிள்லாம் அவங்க ஒரு பாதிரியார் கூட இருப்பார், அவர் கூட இருந்து படித்தாதான் அது அலௌடு. ஸோ கெல்வினிஸ்ட்னு சொல்லி இதில் அயர்லாண்டில் இருக்கவங்க முதல்ல வேர்ட் ஸ்பேஸ் விடுறாங்க. ஒரு வார்த்தைக்கு முன்னொரு வார்த்தைக்கு இடைவெளி விடுறாங்க. விட்ட உடனே அந்த வேர்ட் ஸ்பேஸ் விடுறத தவறுன்னு சொல்லி, நீங்கள் எப்படி பைபிளை ஒரு பாதிரியார் இல்லாமல் நீங்களே எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க கெல்வினிஸ்ட்டை. பட் கெல்வினிஸ்ட் அதை கண்டுக்கலாம். அவங்க பாட்டுக்கு லோயர் கேஸ் லெட்டர்ஸையும் உருவாக்கி வேர்ட் ஸ்பேஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. அப்போ எல்லாமே அப்பர் கேஸ் தான், லோயர் கேஸ் உருவாக்கும். ஆமா, அப்பர் கேஸ் கண்டினியூஸா இருக்கு. இப்போ பிராமி எழுத்து இருக்கு இல்லையா, தமிழ் பிராமி, அதை கூட நீங்க அப்பர் கேஸ் லெட்டரா பார்க்கலாம். எப்படின்னா அது கற்களால் செதுக்கப்படும் போது இந்த வளைவுலாம் எழுத முடியாது. ஸோ ஸ்ட்ரெயிட் லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஓலைச்சுவடி வந்த அப்புறம் தான் வளைவு எழுத்துக்கள் வருது. ஸோ அதே மாதிரி லோயர் கேஸ் லெட்டர் வருது. வந்தோடனே அந்த வேர்ட் ஸ்பேஸ் வருது. இது ஒரு பெரிய புரட்சி. ஏன்னா ஒரு வேர்டா அதை உடைக்கிறதைய கேள்வி கேட்கறாங்க, எப்படி நீ அப்படிலாம் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. கத்தோலிக்க நாங்க தீர்மானிக்க தான் நீங்க சொல்லணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா அங்க ப்ரொட்டஸ்டன்ஸ் வராங்க. ப்ரொட்டஸ்டன்ஸ் இந்த சர்ச்சோட எதையுமே மதிக்கிறது இல்லை. ஜெர்மனியில புரட்சி நடக்குது. புரட்சி மார்ட்டின் லூத்தர் கீழே அவரு போப்ல அங்க நடக்கிற அட்டுவயங்கள்லாம் கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. எவ்வளோ இறந்து போன குழந்தைங்களோட சடலெல்லாம் அங்க இருக்கு அப்படின்லாம் ப்ரூஃப் காமிக்கிறாரு. அங்க இருக்க பெண்களோட தகாத உறவுகள் ஃபாதருக்கு இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் காமிக்கிறாங்க, எவிடன்ஸ் காமிச்சு. இவங்க அதுக்கு எதிர்த்தா போராட்டம் நடத்துறாங்க. மார்ட்டின் லூத்தர் நடத்தும் போது அந்த ஜெர்மன் பிரஸ், குட்டன்பெர்க் பிரஸ், அப்பதான் பிரஸ்ன்றதே ஒன்று உருவாகுது. அதுக்கு முன்னாடி புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீள் வடிவத்தில் இருக்கும், ரோல் மாதிரி அப்படியே ரோல் பண்ணிட்டு போவாங்க, அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் கொடெக்ஸ் சொல்லி உடைச்சி புத்தகமா மாத்துறாங்க குட்டன்பெர்க்ல. ஸோ அந்த குட்டன்பெர்க்ல தான் முதல்ல வேர்ட் ஸ்பேஸ் வச்சு பிரிண்ட் பண்றாங்க. பட் அப்போ புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா 5 அடி 10 அடி சைஸ்ல இருக்கும், பெருசா இருக்கும். நீங்க அங்க போய் தான் படிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் அது சின்னதாக்குறாங்க, ஒரு டைம் தான் சின்னதாக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்தகம்லாம் எல்லாரும் வாங்குற மாதிரி ஆக்சசிபிளா எல்லாரும் மாறுது. பைபிள் எல்லாருமே படிக்கலாம். பைபிள் என்ன இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜீசஸ் என்ன சொன்னாரு நீங்க டைரக்டா பாத்துக்கலாம். அது மூலமா மக்களோட விழிப்புணர்வு அதிகமாகுது. நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் பத்திரிகைகள்லாம் வந்த உடனே அதெல்லாம உங்களுக்கு போகுது. ஸோ இந்த உருவாக்கங்களை தான் இப்போ விக்கிபீடியால கொண்டு வரோம், எல்லாத்துலேயும் கொண்டு நம்ம அது காமன் ப்ராப்பர்ட்டியாக அவர் மாத்துறாரு. காமன் கிரால் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க ஓப்பன் டேட்டாவை கொண்டு வராங்க. கொண்டு வந்தோடனே அந்த டேட்டாவை முதல்ல கூகுள் தான் அதை ஆக்சஸ் பண்ணுறான். ஒரு மிஷின் லேர்னிங் நத்தி நகர்த்துறான். எப்படி நகர்த்துறான்னா, கூகுள் புக்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வரான். கொண்டு வந்த உடனே இந்த பப்ளிஷர் உலகமே அப்படியே ஆட்டம் கணுது. எல்லாருமே பயப்படுறாங்க. கூகுள் புக்ஸில் எல்லா புக்ஸையும் கொடுத்துட்றான், ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்றான். பப்ளிஷர்லாம் இப்போ நம்மளுக்கு ரோலே இருக்காத, எல்லா புக்ஸையும் அப்படி கொடுத்துட்டான்னு நமக்கு என்ன வியாபாரம் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாரும் அழுத்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னான், இல்லை இந்த டேட்டாவை வச்சுப்பேன், அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், ஆனால் புக்கை டவுன்லோட் பண்ணாதபடி பண்ணிடுறேன்னு சொல்லி அப்புறம் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அப்படி முடிச்சாங்க. பட் இப்போ கூட கூகுள் புக்ஸ்
உலகத்திற்கு எல்லா புக்ஸும் இது வருது. நீங்க என்ன பார்க்கலாம், அந்த கெல்வினிஸ்ட் ஆரம்பிச்ச காலத்துல இந்த வேர்டை உடைச்ச உடனே அடுத்த கட்டமா ஒன்று ஆரம்பிக்குது, அதுதான் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரியில ஒரு வேர்டு வருதுன்னா அந்த வேர்டோட டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும், சரியா? அதுலேருந்தே உங்களுக்கு பார்க்கலாம் மிஷின் லேர்னிங்கான ஃபர்ஸ்ட் கட்டமா பார்க்கலாம். மனிதன் வந்து அந்த லிக்விடா இருக்கிறத உடைச்சி வேர்டா மாத்துறான். இதுக்கு முன்கால கட்டம் தான் மனிதனை வந்து பேச்சை வந்து எழுத்தா மாத்துற காலத்துல எழுத்தா கொண்டு வரான், ஒரு அட்டாமிக் இதுவா கொண்டு வரான். ஸோ அந்த அட்டாமிக் இது கொண்டு வர்றது மனிதனோட ஒரு பெரிய புரட்சி. அதுக்கு முன்னாடி வந்து ஓவிய வடிவங்களா இருந்துச்சு, ஹீரோகிராபிக்ஸ்னு ஓவிய வடிவங்களா. அதை வந்து பேச்சை வந்து இந்த மாதிரி உடைச்சி அட்டாமிக் தூள்களா மாத்துறதுன்றது பெரிய கடினமான ஒரு இது. அது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆரம்பம்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அட்டாமிக் திங்கிங்கை நம்ம வந்து லோகாயுதா பீப்புளில் பிரகஸ்பதின்னு சொல்றாங்க. அது வந்து ஆட்டமை முழுங்கினவர்னு அவருக்கு பேர் உண்டு, சரியா? அது அட்டாமிக் தியரி. அவங்க ரொம்ப எளிமையான ஒரு சிந்தனையில அவங்க ஆட்டமை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு பொருளை அப்படியே பிரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா அதை பிரிச்சுக்கிட்டே போய் ஆட்டம்னு ஒன்று இல்லாம எவ்வளோ வேணா பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சா அப்போ வந்து எல்லா தூளும் ஒன்னாயிடும். அதனால அது ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு ஸ்டேஜ் இருக்கும், அதுக்கு மேல கீழே பிரிக்க முடியாது. அது பேர் தான் ஆட்டம். அதனோட ஒரு தனித்தன்மை, அதுதான் ஆட்டம் சொல்லி அவரு பிரகஸ்பதி பிலாசபிக்கலா டிஃபைன் பண்றாரு. அதை வந்து அடுத்த காலத்துல கிரேக்க இதுலயும் கொண்டு போறாங்க. அந்த பிரகஸ்பதியை தான் வந்து இப்ப எல்லாருமே பிரகஸ்பதின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அது காரணம் என்ன? அது என்னன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு இங்க இருக்க ரூலிங் கிளாஸோட நேர் விரோதமான, விஞ்ஞானத்துக்கு நேர் விரோதமான ஒரு கலாச்சாரம் இருந்தது புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா பிராமின் கல்ச்சர். ஆமா ஆமா. பிரகஸ்பதி வந்து அட்டாமிக் தியரியை கிரியேட் பண்ணவர், லோகாயுதா விஞ்ஞான இந்தியாவில முதல் விஞ்ஞானினே சொல்லலாம். அப்படிப்பட்டவரை இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பையன் வந்து வீட்டுல தர்க்கம் ஏதாவது இது பண்ணா, எடுத்து கேள்வி கேட்டா இல்ல புத்திசாலியா பண்ணா பிரகஸ்பதி ஆட்டம் இருக்காது. ஒரு பையன் நல்ல பையனா பேச்செல்லாம் கேட்டு இருந்தா அஜாத சத்ருன்னுவாங்க. அஜாத சத்ரு கொடூரமான ஆளு. அந்த ஆள் வந்து அப்பனையே கொலை பண்ணுவேன், பல பேரை கொலை பண்ணுவேன். ஆனா அவனை வந்து அஜாத சத்ருன்னா சாதுன்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்க, சரியா? இதுல இருந்து பார்க்கலாம், இந்த மக்கள் வந்து இயற்கையையும் விஞ்ஞானத்தையும் திருப்பி போட்டு நேல் தலைகீழா பாக்குறாங்கன்றது நமக்கு புரிய வருது. ஸோ இந்த உருவாக்கத்திலேருந்து தான் உங்களுக்கு சொற்கள்லாம் பிறக்குது. பனினிலாம் அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு சொற்கள் உருவார அந்த காலகட்டம், இதே காலகட்டம் பினிஷியால சிரியால தான் ஆரம்பமாகுது. ஸோ அவங்க இருக்க ட்ரேடர்ஸ்லாம் இந்த பிராமி எழுத்துக்கு ஆரம்பமும் அங்கதான். அதாவது ஒரு பேச்சோட ஒரு துகள் அப்படின்றது தான் அந்த நம்ம தமிழ்ல கூட சொல்லுவோம் சீர் அப்படின்னு சொல்லுவோம். சீர்னு அதாவது எப்படின்னா, தமிழ்ல வந்து வேற முறையில் அவங்க கிராமர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஏன்னா ஒரு பூவை கோக்குற மாதிரி, பூவை வந்து கோக்கும் போது பூவெல்லாம் வச்சு கோக்குறோம் இல்லையா, அதை மாடலா வச்சுக்கிட்டு சீர் அணி அப்படி பிரிப்பாங்க. அது ஆனால் கவிதைக்கு தான் பொருந்தும். இப்போ வந்து மாடர்ன் ப்ரோஸ் ஃபார்முக்கு பொருந்தாது. ப்ரோஸ் வந்து நமக்கு 19th century வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கவிதையா தான் நம்ம ஊர்ல எல்லாத்தையுமே கவிதையா தான் பார்ப்போம். பேச்சே கவிதையா இருக்கும். இப்போ கூட பார்க்கலாம், இலங்கை மக்கள் பேச்சும் போதே ஒரு பாட்டு ஒரு இது இருக்கும். அது பழைய முறையோட ஒரு இது அருமையான ஒரு இது. அது இப்போ நம்ம வந்து ரொம்ப யூட்டிலிட்டேரியன் சொசைட்டியா மாறினால நமக்கு சமயம் இல்லைன்றதுனால அதை ஸ்பீடா இப்படிதான். ஸோ இந்த ஆட்டம் துகள்கள் வந்து நமக்கு வந்து அதை வந்து துகளா பிரிச்சு அதை புரிஞ்சுக்கிறதுன்றது அட்டாமிக் தியரியெல்லாம் வருது இல்லையா. அப்புறம் அதுக்கான அடித்தளம் வந்து ஒரு வீடை கட்டும்போது செங்கல்லாம் வச்சு கட்டுறோம் இல்லையா, அந்த முறையெல்லாம் வரும்போது அது அந்த சிந்தனையும் வளர்ந்துருக்கு. ஸோ இப்படிதான் பேச்சையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி எழுத்துக்கள் வருது. பனினி அவங்கெல்லாம் அதை வந்து அந்த அட்டாமிக் முறை மூலமா தான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தான் அதை ஆராய்ச்சி பண்றாங்க. நம்ம தொல்காப்பியர் எல்லாமே வந்து வருது. அடுத்த காலகட்டமா அந்த டிக்ஷனரி வருது. டிக்ஷனரிக்கு அப்புறம் பாக்குறாங்க, டிக்ஷனரியில வந்து ஒரு வேர்டோட மீனிங்கை இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 2-3 மீனிங் கூட இருக்கும் ஒரே வேர்டுக்கு. அதனால என்ன சொல்றாங்க, யூசேஜையும் வைக்கணும், சென்டென்ஸையும் வைக்கணும்ன்றது டிக்ஷனரியில. டிக்ஷனரியில அது பண்றது இல்லை, ஒரு மீனிங் அது. ஸோ யூசேஜோட வச்சு அதை அனலைஸ் பண்ற மெத்தட் பேர் தான் கார்பஸ் அனலிசிஸ் பேர். ஸோ ஒரு டிக்ஷனரியை உருவாக்குறவர்கள், இப்போ தமிழ்ல கிரியான்றவர், அவரே வந்து தமிழ்ல கார்பஸ் உருவாக்குனார். அவர் இருக்கிற எல்லா இதையும் போட்டு ஒரு கார்பஸ் ஒன்று உருவாக்குனார். அதே மாதிரி பிரிட்டன்ல பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ்ன்னு ஒன்று உருவாக்குனாங்க. அப்பெல்லாம் அந்த காலத்துல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சிடியில் தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸ் எல்லாம் டேக் பண்ணி பெயர் சொல் வினைச்சொல் எல்லாம் இருக்கும். அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் டேக் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் அதுல இருக்கும், இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எல்லாமே டேக் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் முதல் கார்பஸ் ஃபார்ம். அப்போ அது வந்து ஒரு சிடியிலேயே சின்னதாக தான் இருக்கும், சிடியில் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கன் நேஷனல் கார்பஸும் வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் தான் இந்த பசங்க சொன்னல ஆரன் ஷுவார்ட்ஸ் இவங்கெல்லாம் போராடி உலகத்திற்கு எல்லா இன்டர்நெட்டையும் எடுத்து போட்டாங்க. அதுக்கப்புறமா கூகுள் புக்ஸ் போடுறான்.
கூகுள் புக்ஸ் போட்டு அந்த கூகுள் புக்ஸ்லேருந்து என்கிராம் சொல்லி எடுக்கிறான். என்னன்னா கூகுள் புக்ஸில் என்கிராம் வியூவர்னு ஒன்று இருக்குது. அது இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது என்னன்னா சொற்களை நீங்கள் வந்து புக்கில் தேடலாம். தேடும்போது அது ஹிஸ்டாரிக்கலாக தரும். ஸோ ஒரு வேர்டு எப்போ உருவாகிச்சு, யூசேஜில் எப்போ அதிகமாச்சு அப்படின்னு கிராஃப் கிடைக்கும். என்கிராம் வியூவர்னு இருக்கு. இப்போ கூட போய் பாருங்க, இருக்கும். கூகுள் என்கிராம் வியூவர்னு போட்டிங்கன்னா 2 வேர்டை போட்டு போட்டி போடலாம். நீங்கள் என்ன போடலாம், 2 வேர்டு பெரியார் அம்பேத்கர்னு போட்டு 2 பேர் கமா போட்டுட்டு ஹிஸ்டாரிக்கலாக இந்த பேரெல்லாம் எப்படி வளருது, டைமில் வளருது, அப்புறம் எந்த டைமில் இறங்குது போகுது எல்லாருமே போட்டு பார்க்கலாம். ஐன்ஸ்டைன் அப்புறம் நியூட்டன் அப்படிலாம் போட்டு பார்த்தீங்கன்னா இவர் இந்த காலகட்டத்தில் இவரோட பேர் ஃபேமஸ் ஆச்சு, அப்புறம் இறங்குது. அது ஹிஸ்டாரிக்கலாக ஸ்டடி பண்ணலாம், அதோட ரிலேஷன்ஷிப்லாம் புழக்கத்தின் அடிப்படை. ஆமாம், இதெல்லாம் பயாஸ் எல்லாம் கூட பார்க்கலாம். எப்படின்னா விமென் அண்ட் இன்டெலிஜென்ஸ், இன்டெலிஜென்ட் உமன் அப்படின்னு தேடிங்கன்னா எவ்வளோ போட்டுட்டு கமா இன்டெலிஜென்ட் மேன் 2ன்னு போட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட் உமன் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்டெலிஜென்ட் மேன் கம்மியாக. ஸோ இந்த பயாஸ் எல்லாம் தெரிய வரும். சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு. ஆமாம், தெரிஞ்சுக்கலாம். இஸ்லாமிக் டெரரிஸ்ட், இந்துத்துவா டெரரிஸ்ட் 2ன்னு போட்டிங்கன்னா எது கம்மியாக இருக்குது, நம்மளோட இதோட பயாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் ஹிஸ்டாரிக்கலாக எப்போ அது வளருது, எப்போ தோற்றமாகுது, எப்போ மறையுது, அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு என்கிராம் வியூவர்னு ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து முதல் கட்டம். ஸோ இந்த என்கிராம் வந்த உடனே தான் ஏற்கனவே சொன்னல அந்த மார்க்கோ ஆரம்பிச்சாரு. நம்ம பேசணும் இல்லையா? மார்க்கோ வந்து 1910-20 ஆரம்பிக்கிறாரு. அது 1920-10 ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம பின்புல ஒரு சமுதாய புரட்சியும் ஒரு காரணம் பேசணும் அதுல. ஸோ இது வந்து மார்க்கோவோட அந்த புள்ளியியலை அவர் மேனுவலா பண்ணாரு. கூகுள் வந்து இவ்வளவு வருஷம் கழிச்சு 1900s 2000 ஆரம்பத்துல என்கிராம் பண்றான். ஆட்டோமேஷன் பண்ணி அந்த என்கிராமை கொடுக்குறான் எல்லாருக்கும், வேர்ல்டே யூஸ் பண்ற மாதிரி. ஸோ அந்த என்கிராம் அந்த என்கிராம் வந்தப்பறம் தான் அதுல வந்து உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கும். ஸோ ஒரே வேர்டே வந்து 2-3 ஸ்பெல்லிங்ல இருக்கும். ஸோ எது அதிகமா இருக்கு, பிரிட்டிஷ் ஸ்பெல்லிங் அதிகமா இருக்கு, எல்லாமே பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. ஸோ ஒரு சமுதாய அனாலிசிஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து முதல் ஆரம்பம். ஸோ அது வந்து என்கிராம்னுவாங்க. என்கிராம்னா எப்படின்னா 2 சொற்கள் 3 சொற்கள் 4 சொற்கள் 7 சொற்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதை வந்து டேட்டாவை வச்சிருப்பாங்க, நீங்க அதை தேடி பார்க்கலாம். ஸோ டேட்டா அது வந்து முதல் கட்டம். அது வந்து கூகுள் வந்து அதை டெவலப் பண்றான். அதுக்கப்புறமா கூகுள் வந்து அதே துறையில இந்த என்கிராம் சொற்கள் மூலமா அந்த மார்க்கோ இது சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமா மிஷின் லேர்னிங்னு வருது. மிஷின் லேர்னிங்னா என்ன? எல்லாருமே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஸோ மிஷின் லேர்னிங்னா எப்படி பார்க்கலாம்னா, இது ரொம்ப எளிமையானது தான். ஸோ இதை நான் எப்படி சொல்லி தருவேன்னா, யூஸ்வலா நான் 4ஆம் கிளாஸ் பசங்களுக்கே சொல்லி தருவேன். எப்படின்னா, ஏதோ ஒரு உயிரினம், எல்லா உயிரினையும் போட்டுருவேன். போட்டுட்டு உயிரினத்தோட பேரை போட்டுருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ கால், எவ்வளோ கால் இருக்கு. அதுக்கு பறவைன்னா 2 கால், மனிதன்னா 2 கால், அப்புறம் பூச்சின்னா 6 கால் ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் லெக்ஸ் முதல் காலத்தில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் அதனோட சைஸு, அது எவ்வளோ பெருசு, 1 சைடு இது நம்ம போடுற மாதிரி இப்படி கூட போடலாம், XL XXL அப்படி கூட போடலாம். சரியா? டைனோசார்னு வந்தால் XXL ஏதோ ஒன்று போடணும். சரியா? ஸோ அந்த மாதிரிலாம் போடணும். போட்டு ஒவ்வொரு உயிரினத்துக்கும் நம்பர் ஆஃப் லெக்ஸ், அது சைஸு, அது பறக்குமா நடக்குமா, வாக், ஃப்ளை இல்லை ஸ்விம், அந்த மாதிரி அதெல்லாம் போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வேல்யூலாம் போட்டுட்டு இது என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னன்னா 5 சாய்ஸு: பறவை, ஊர்வன, பாலூட்டி, மீன். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 இருக்கு. ஸோ 5 வகைகளை பிரிச்சுட்டு எந்த வகைன்னு சொல்லணும் ஆட்டோமேட்டிக்கா. இதை வந்து மிஷின் லேர்னிங் வச்சு முதல்ல பண்ணிக்காம. ஸோ சின்ன பசங்க கொடுத்து நீங்களே ஒரு ரூல் கொண்டு வாங்க இதை அப்படின்னா, இப்போ 2 கால் இருந்தா அது அப்புறம் இன்னொன்று, அது எப்படி குட்டி போடும், முட்டையிடுமா இல்லை குட்டி போடுமா அப்படின்றதையும் இன்னொரு காலத்தில் கொடுத்தணும். ஸோ ஒரு 4 காலத்தில் 4 வேல்யூ. இந்த 4 வேல்யூல அது கரப்பாம்பூச்சி, இது யானை, பூனை, எல்லா உலகத்தில் தெரிஞ்ச எல்லாத்தையும், மீன், திமிங்கலம் எல்லாத்தையும் போட்டு வச்சிருங்க. போட்டு வச்சுட்டு இங்கே ரைட்டில் வந்து அது என்ன, மீனா, பரப்புனா, உருவனான்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு ரூல் பேஸ்டாக யூஸ்வலாக கால் 2 இருந்தா இது இருந்தா இது அப்படிலாம் சொல்லி ரூல் எழுதுவோம். நான் ரூல்லாம் எழுத வேண்டாம், இந்த டேட்டா மாத்திரம் கொடுங்க, மிஷின்கிட்ட கொடுக்குறேன், அதுவே ரூல் எழுதிக்கும். ஸோ இது எப்படின்னா, இந்த காலத்தில் இந்த வேல்யூலாம் இருக்கும். கடைசியில் ஒரு வேல்யூ வந்து பறவை, இது ஊர்வன, இது பாலூட்டி அப்படின்றது இருக்கும், மீன் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்படி இருக்குது இல்லையா? இந்த வேல்யூ எல்லாம் பார்த்து அதுவே ஒரு ப்ரோக்ராமை எழுதிக்கும். அது எப்படின்னா காரலேஷன் சொல்லுவாங்க. காரலேஷனை வச்சு அது ஒரு மேட்ரிக்ஸ் ரெடி பண்ணும். அந்த மேட்ரிக்ஸ் தான் ஃபைனல் ஆன்சர்.
ஸோ அந்த மேட்ரிக்ஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த நீங்க கொடுத்தீங்களா இந்த காலம் வேல்யூ, இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு வேல்யூன்னு வச்சுங்களேன், நம்பரா மாத்திக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ வேல்யூவா மாத்திட்டோம்னா, ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஒரு 5 வேல்யூ, இது வந்து ஒரு பெரிய மேட்ரிக்ஸ். இந்த 5 வேல்யூ இந்த மேட்ரிக்ஸ் கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்ன்ற வேல்யூ கொடுக்கும். ரிசல்ட் வந்து 5ல் ஒரு வேல்யூ இல்லை, அந்த ஒரு வேல்யூ கொடுக்கும். ஸோ இப்போ நீங்க கொடுக்குற 5 வேல்யூ வாங்கி அது ஒரு வேல்யூ கொடுக்கும். சரியா? இது எளிதா புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மேட்ரிக்ஸை தேடி கண்டுபிடிக்கிறது தான் அது வேல்யூ, அது வேலை. ஸோ அது என்ன பண்ணுன்னா, இதை அரைச்சி அந்த மேட்ரிக்ஸ் நம்பரை மாத்திட்டே இருக்கும் ரேண்டமா. அது என்ன பண்ணுன்னா ரேண்டமா மாத்திட்டே அடுத்து என்ன நம்பருக்கு போகணும், எந்த நம்பர் எந்த ரூட்ஸ், இது எப்படின்னா ரொம்ப எளிமையானது தான். ஸோ முதல்ல என்ன பண்ணும், ரேண்டமா ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கு தெரியும் இந்த மலை மேலே இருக்கோம், நம்ம வந்து கீழே பள்ளத்துக்கு போகணும், எப்படி போகணும்னு பார்க்கும். ஸோ என்ன பண்ணும், எந்த இடத்துல ஸ்டீப்பாக இருக்குன்னு பார்க்கும். ஸோ ஸ்டீப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்லோப் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் முக்கியமானது. இங்கே தான் நியூட்டன் வராது. ஸோ எப்படின்னா கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெரிவேட்டிவ் எடுக்கணும். ஸோ அந்த இடத்துல எப்படி ஸ்லோப் இருக்கு, எந்த இடத்துல ஸ்லோப்பாக இருக்கோ அந்த இடத்துல இறங்கணும். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஸ்லோப் இருக்கோ அப்படியே ஸ்டீப்பாக இறங்கிடும். அதான் நீ பண்ணணும், ஸ்டீப்பஸ்ட் டிசென்ட்னுவாங்க. அப்படிதான் நம்ம இறங்கணும். ஸோ இறங்கும்போது ஒரே அப்படியே இறங்கிட முடியாது, ஏன்னா அது இறங்கிட்டா ஓவர் ஷூட் பண்ணி எங்கேயா போயிடுவீங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னா அடியாக வைக்கணும். ஸோ இட்ரேட்டிவாக அது என்ன பண்ணுன்னா இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஒரு 4 அடி வைக்கும், பள்ளம் எங்கே இருக்குன்னு பார்க்கும், அப்படி இறங்கும், அப்படி இறங்கி கீழே போயிடும். கீழே போயிட்டா ஃபைனலாக நமக்கு நீ ட்ரைனிங் கொடுத்த டேட்டாவை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணிடும் அந்த நம்பரை வச்சு. ஸோ எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதுதான் ஃபைனல் ரிசல்ட். அப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அவுட்புட் வந்துடும். ஸோ இவ்வளவே தான் அது. இதுக்கு வந்து சிங்கிள் லேயர் நியூரல் நெட்வொர்க் பேர். இதையே நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மேட்ரிக்ஸ் வைக்காம 2 வச்சு இந்த லேயரை இதுக்குள்ள ஃபீட் பண்ணி அதை எடுத்து அந்த லேயருக்குள்ள ஃபீட் பண்ணீங்கன்னா 2 வரும். இதை வந்து கூகுள் ஆரம்பிச்சு அவனோட சர்ச் இன்ஜினுக்கு அதை பண்ண ஆரம்பிக்கிறான். சர்ச் இன்ஜினை இம்ப்ரூவ் பண்றதுக்கே முதல்ல ஆரம்பிச்சு ரிசல்ட் நான் சொல்லல அந்த மீனிங் வைஸ் கொண்டு வருது. ஸோ அந்த இதுக்கு போறான். சரி, இப்போ அதை பண்ணும்பொழுது கூகுள் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி நகர்றோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பண்ணாங்களா? அதை இல்லை, இது என்கிராம் அனாலிசிஸ் மிஷின் லேர்னிங் தான் சொன்னாங்க. அப்போ சரியா, மிஷின் லேர்னிங் தான். மிஷின் லேர்னிங்க்கும் இங்க இந்த ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, டீப் லேர்னிங், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா மிஷின் லேர்னிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்க எப்படி பார்க்கலாம்னா ஒரு கிராஃப் இருக்கு, நிறைய டேட்டா பாயிண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபிட் பண்றதுக்கு ஒரு லைன் ஃபிட் பண்ணணும். நீங்க அதை எப்படி பெஸ்டா ஃபிட் பண்ணுறது, அது பேர் அந்த காலத்துல ரிக்ரெஷன் பேர். இப்போ இந்த மிஷின் லேர்னிங் துறை, இந்த டீப் லேர்னிங் துறை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதுவும் வந்து ஒரு அளவு மாற்றமால வந்த ஒரு பண்பு மாற்றம் அதை பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு சின்ன அளவுல இருந்த போது அதுக்கு வந்து புள்ளியல்னு பேர், அந்த துறைக்கு சரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு பேர். பெரிய லெவலில் வந்தோடனே தான் இது வந்து மிஷின் லேர்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ டேட்டா பெருசாக 2ஆம் கட்டமா இருக்க ஸ்டேஜ் பேர் வந்து மிஷின் லேர்னிங். அது இன்னும் அபரிமிதமான வளர்ச்சி இருந்தோடனே அது வந்து டீப் லேர்னிங்னா என்னன்னா, இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வச்சு பண்ணீங்கன்னா அது வந்து ஷாலோ லேர்னிங். நீங்க 2-3 லேயர் வச்சு, அதாவது இது உள்ள ஃபீட்பாய் அது உள்ள ஃபீட்பாய் அப்படி வருதுன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னல அந்த இவக்கெங்கோ இந்த டீப் லேர்னிங் பண்ணாரு, நீ ஏன் சொன்னா அவர் அப்பயே வந்து 12 லேயர் வச்சு பண்ணாரு. அப்போ மிஷின் வளர்ச்சி அவ்வளோ இல்லை. போன பார்ட்ல சொன்னீங்க. ஆமா. ஸோ 12 லேயர் பண்ணால், ஸோ அவ்வளோ டீப்பா போனீங்கன்னா இந்த இமேஜ் துறையெல்லாம் பண்ணும்போது அது இன்னும் இமேஜ் துறை அது ஒரு இது அடுத்து வருவான். நான் இப்போதைக்கு டெக்ஸ்ட்டை பத்தி தான் பேசுறேன். ஸோ டெக்ஸ்ட்டை பத்தி பேசும்போது இந்த டெக்ஸ்ட்டை அட்டாமிக்கா உடைச்சி அதை வந்து இந்த புள்ளியல் மூலமா நம்ம மேட்ரிக்ஸ் மாதிரி கொண்டு போவோம். மிஷின் லேர்னிங்க்கு வந்துட்டாங்க கூகுள். மிஷின் லேர்னிங் வந்துட்டாங்க. ஆனால் மிஷின் லேர்னிங்ல ஒரு பெரிய பாட்டில் நெக் வந்துருச்சு. என்னன்னா, அது வந்து கணிதவியல் மூலமா அது செய்யறதுனால மிஷின் லேர்னிங் ஒரு ஈக்குவேஷனை வச்சு பேராமெட்ரிக்கா ஃபிட் பண்ணுவாங்க. ஃபிட் பண்ணி ரிக்ரெஷன் பேர். சரியா, அது ரிக்ரெஷன் தான் மிஷின் லேர்னிங்றாங்க. சரியா, அது வேற ஒன்றும் கிடையாது. ரிக்ரெஷன் அந்த காலத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அது ஒரு பேர், மிஷின் லேர்னிங்லாம் வேற ஒரு பேர் வரும். யாருங்க அது ஒரு சப்ஜெக்ட் டெவலப் ஆகும்போது அதனோட பன்முகத்தன்மைகளும் வளரும். ஸோ அப்படி வரும்போது மிஷின் லேர்னிங் பண்றாங்க. ஆனால் இதுல என்னன்னா, அதுல இருக்க எல்லா அல்காரிதமுமே மேலிருந்து கீழ் நோக்கு, டாப் டு பாட்டம். எப்படின்னா, ஏற்கனவே நீங்க வந்து அந்த கணக்கை தீர்மானிச்சிடுது, கணக்கை இப்படிதான் சொல்லி தீர்மானிச்சுட்டு அந்த கணக்கை வச்சு ஃபிட் பண்றது. அதுல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு மெமரி ஓவர்ஃப்ளோ ஆகி அதுக்கு மிஷினால ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுது. இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்றது பெரிய பிரச்சனை. ஸோ அது வரும்போது தான் இந்த நியூரல் நெட்வொர்க் வருது. இது வந்து ஒரு புது துறை. மூளை எப்படி செயல்படுதோ அதை ஒத்த ஒரு தகவல் பரிமாற்றம். கணிதம் வந்து நிறைய டெவலப் ஆயிடுச்சு. அதனால கணிதம் தான் பெரிய துறைன்ற மாதிரி நினைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பாக்குறாங்க இந்த கணிதம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏதோ இதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூரல் நெட்வொர்க்ன்ற ஐடியாவை
திருப்பி போய் யோசிக்கிறாங்க. நான் சொன்னேன் 60களே அது டெவலப் ஆயிடுச்சு நியூரல் நெட்வொர்க். இவகெங்கோ அவர் இதுல ஆரம்பிக்கிறாரு யுக்ரைன்ல. அதுக்கப்புறமா அது இதுலயும் டெவலப் ஆகுது. ஜப்பான்லயும் நல்ல வீரியமா டெவலப் ஆகுது. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே துறைனா சைனான்றோம், அமெரிக்கான்றோம். ஒரு காலகட்டத்தில் எல்லாமே ஜப்பானா தான் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்இசின்னு ஒரு கம்பெனி, நிப்பான் எலக்ட்ரிக் கம்பெனின்னு. ஜப்பானுக்கு இன்னொரு பேர் நிப்பான். இப்போ நம்ம இந்தியானா பாரத்ன்றோம்ல, அந்த மாதிரி நிப்பான்ற பேரு. ஸோ நிப்பான் எலக்ட்ரிக் கம்பெனி, அப்புறம் டோஷிபா. ஸோ இவங்க தான் வந்து எல்லா சிப்பையும் தயார் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் துறைனாலே இவங்க தான். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது வந்து 60லேருந்து ஆரம்பிச்சு 80கள் வரணும். ஸோ அவங்க தான் ரொம்ப திறமையானவங்களா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த துறையை வளர்த்துக்கிட்டே போய் இந்த நியூரல் நெட்வொர்க் இல்லாமல் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த துறையெல்லாம் வந்து இவ்வளவு தூரம் அவங்க கொண்டு வந்ததே அவங்க தான். அந்த நியூரல் நெட்வொர்க் அவங்க வேலை செய்யும் பொழுது 2000ல இப்படி ஒரு பாட்டில் நெக் ஏற்படும், அதற்கு இது பயன்படும் அப்போ அவங்களுக்கு தெரியாது. இல்லை, அந்த பாட்டில் நெக்குக்காக தான் அந்த இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. சரி, அந்த துறையை வந்து இவ்வளோ டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்ததே ஜப்பான் தான் ஒரு கட்டத்துக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து ஜப்பான் வந்து ரொம்ப பவர் ஆயிடுது. அதை செக் பண்றதுக்காக அமெரிக்கா தாக்குதல் பண்ணி அந்த கம்பெனியை ரொம்ப தாக்குதல்களை உட்படுத்தி அதை பிடுங்கி அதுதான் அதுல இருந்தா இன்டெல்னு உருவாக்குறான். ஜப்பான் வளர்ந்துடக்கூடாது. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவனுக்கு த்ரெட்டனிங் ஆயிடுது. அப்போ வந்து சோவியத் யூனியன் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு, அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இருந்து, அமெரிக்காவோட இன்னும் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களே பார்க்கலாம், ஒரு காலகட்டத்துல இது வியட்நாம் விடுதலை ஆன உடனே இவர் வந்து சைனால இருந்து அவங்க வந்து இந்த போரை முடிச்சுக்கலாம்னு சொல்லி அமெரிக்கா கூட தீர்மானிக்கிறாங்க. ஆனா சோவியத் யூனியன் வியட்நாம்ல இருந்து போக மாட்டேன்றான். அப்பதான் சைனாவுக்கு புரிய வருது, ஓ இவங்களும் ஒரு இம்பீரியலிஸ்ட் அப்படின்னு, சோவியத் யூனியனும். ஸோ ஏன்னா இவங்க வந்து அதை ஆளணுன்றாங்க, அது பயங்கரமா. ஸோ இவங்க வந்து மிலிட்ரி துறையில பயங்கரமா இறங்குறாங்க. ஜப்பானியும் உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க வந்து சப்மரைன்லாம், அட்வான்ஸ்டு சப்மரைன்லாம் பண்றாங்க. இதை கண்டு அமெரிக்கா பயப்படுது. நம்ம வளர்த்த புள்ள ஜப்பான், இது நம்மள மீறி பாயுது, நம்ம தான் அடிச்சா நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கு, இது கண்ட்ரோல் மீறி போகுதுன்னு சொல்லி அவங்களுக்கு பயம் வந்துச்சு. 2 பேருக்குமே அவங்க உதவி பண்ணிருந்தாங்க. அவன் என்ன சொன்னா, அவங்களுக்கும் உதவி பண்றாங்க. இவங்களுக்கு ஸ்டார் வார்ஸ் எல்லாம் இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. ஜப்பான் ஸ்டார் வார் துறையெல்லாம் அப்ப பேசினாங்களே ரீகல்லாம், அதெல்லாம் ஜப்பான் பண்ணி கொடுத்ததுதான். சரியா? பட் அதுக்கப்புறமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது முக்கியமான துறைன்னு சொல்லி இவங்க வந்து இன்டெல் கம்பெனி எல்லாம் டெவலப் பண்ணி அது ஃபுல்லா இவங்க உள்வாங்கிக்கிறாங்க. ஜப்பானை எப்படி அந்த நிறுவனத்தை ஒடுக்குறாங்க? லைஃப் சென்டென்ஸே கொடுக்குறாங்க அவருக்கு, அந்த இவருக்கு நிறுவனத்தோட தலைவர் நம்ம டோஷிபாக்கு. அவர் மிரட்டி அதை வந்து நீங்க இந்த கம்பெனியை கொடுத்துட்டு போறீங்களா இல்ல ஜெயிலுக்கு போறீங்க அந்த மாதிரி கொண்டு போறீங்க. ஏன்னா அவர் வந்து ரஷ்யாவுக்கு, அவங்களும் வந்து ரஷ்யாவுக்கு உதவி பண்றாங்க மிலிட்டரிக்கு. அந்த சிப்லாம் கொடுக்குறாங்க. சிப் இல்ல, சிப்பை கொடுத்து அந்த சப்மரைன் இருக்கு இல்லையா, அது நியூக்ளியர் சப்மரைன், அது வந்து ரேடாருக்கு தெரியாதபடி சைலண்டா வர மாதிரி பண்ணி தராங்க. அதெல்லாம் கண்டு அவங்க பயப்படுறாங்க ரொம்ப. அப்போ வந்து ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நேர்முக இது இருந்துச்சு, தொடர்பு இருந்துச்சு, அந்த டெட்டான்ட்லாம் இருந்துச்சு. பட் அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு மனப்பான்மை இருந்துச்சு, 2 இம்பீரியலிஸ்டுக்குள்ள பெரிய போட்டி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஜப்பான் மூலமா அவங்க அதை மிரட்டி அவங்க தம்பாசம் எடுத்துக்கிறாங்க 80க்கு அப்புறம். அதுக்கப்புறம் தான் இன்டெல் இந்த கம்பெனிலாம் வருது. வந்து இவங்க சிப்பு துறையில இவங்க வளர்றாங்க. வளர்ந்த அப்புறம் இவங்க வந்து அந்த துறையை வந்து இந்த மிஷின் லேர்னிங் இதெல்லாம் வருது. இது மிஷின் லேர்னிங்க்கு இன்னும் தேவைப்படுது ஸ்பீடு. ஸோ அதுக்காக சிபியூ வளர்த்துட்டே போறாங்க. பட் சிபியூ ஒரு பாட்டில் நெக்ல நிற்குது. அப்போ நிற்கும் போது தான் இவங்க வந்து நியூரல் நெட்வொர்க், ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, அது அப்போ எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த துறை டெவலப் ஆகி வருது. அது நான் சொன்னேன் இல்லையா, அந்த இவர் ஹிண்டன், ஜெஃப்ரி ஹிண்டன்ட்டு, அவர் வந்து அதுக்கப்புறம் கூகுளில் போய் வேலை செய்கிறார். அவர் தான் கூகுளில் இந்த மிஷின் லேர்னிங் துறையை ஆரம்பிக்கிறார். அந்த இன்டர்ன் நான் சொன்னேன் இல்லையா, கனடா போய் இருந்தார். அவரோட டீம் அது நிறைய பேர், அது வந்து ஒரு குழுன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆள் கிடையாது, அது நிறைய பேர். அது யூஸ்வலாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து தான் செய்வாங்க. கூகுளில் நான் ஏற்கனவே சொன்னல அந்த அஜைல் மெத்தடாலஜி தான் வந்துச்சு. ஸோ அந்த அஜைல் மெத்தடாலஜி வந்த உடனே கூகுள் வந்து ஒரு ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் ஆயிடுச்சு எல்லா விஞ்ஞானிகளுக்கும். அப்போ சன் மைக்ரோ சிஸ்டமும் நான் சொன்னல, மைக்ரோசாஃப்டோட மானோபொலியால சன் மைக்ரோ சிஸ்டம் மூடிட்டாங்க. மூடின உடனே சன் மைக்ரோ சிஸ்டம்ல பெரிய துறை வல்லுநர்கள்லாம் கூகுளுக்கு போயிட்டாங்க. ஸோ கூகுள் வந்து ஒரு பெரிய ஒரு டேலண்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்ல இருந்துச்சு. அந்த அஜைல் மெத்தடாலஜி மூலமா அவங்க வந்து 10 பேர் 15 பேர்லாம் சேர்ந்து மிஷின் லேர்னிங்ல வேலை செஞ்சு அந்த துறையை பயங்கரமாக டெவலப் பண்ணாங்க. இந்த நியூரல் நெட்வொர்க் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனோட நியூரான் இருக்கு இல்லையா, அதை வந்து காப்பி படித்து தான் பண்ணது தான். ஸோ அது எப்படின்னா, இப்போ மனிதன் வந்து ஏதாவது உங்களை வந்து இப்போ ஏதாவது வந்து அடிக்கிறாங்க, ஒரு கொம்பால் அடிக்கிறாங்க வச்சுக்கோங்க. இப்போ லேசாக ஒருத்தர் அடிக்கிறாங்க, நீங்கள் வந்து அப்படியே ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க. லேசாக ரொம்ப அதான் உங்களுக்கு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க, ஒரு கொசு வந்து கடிக்குது, உங்களுக்கு தெரியாது. பட் அதுவே ஒரு அளவுக்கு மீறி போச்சுன்னா நீங்கள் வந்து அது பிரெயினுக்கு ரெஸ்பான்ஸ் போகும், ரியாக்ட் ஆகும். ஸோ ஒரு த்ரெஷ்ஹோல்டு பாயிண்ட் இருக்கும். ஸோ இவங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இன்புட்டு, ஒரு மேட்ரிக்ஸு, அவுட்புட்டு,
அதுக்கப்புறம் ஒரு த்ரெஷோல்டுன்னு ஒன்று வைக்கிறாங்க. ஸோ அந்த த்ரெஷோல்டு வச்ச உடனே நியூரல் நெட்வொர்க் ஆரம்பமாயிடுது. ஸோ த்ரெஷோல்டு என்ன பண்ணுன்னா, இதுக்கு மேலே இருந்தால் ரெஸ்பாண்ட் பண்ணு, இது கீழே இருந்தால் பண்ணாது. நம்ம நரம்பு அவ்வளோதான். ஸோ ஒரு லீனியர் மேட்ரிக்ஸு, ஒரு இன்புட்டு அவுட்புட்டு, அப்புறம் ஒரு த்ரெஷோல்டு. ஸோ அந்த த்ரெஷோல்டு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கும், ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷன் ஒன்று. ஸோ அவ்வளோதான் நியூரல் நெட்வொர்க். ஸோ இதை வச்சு சிம்பிளாக ஆரம்பிக்கிறாங்க. அது அந்த மேட்ரிக்ஸ் ஹைலி டீசென்ட்ரலைஸ்டு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த சைடு கால்குலேஷன்லாம் இந்த மிஷினுக்கு கொடுத்துடலாம், அந்த சைடு கால்குலேஷன்லாம் அதுக்கு கொடுத்துடலாம், பைப்லைன் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ அந்த பைப்லைன் பாசிபிலிட்டியை ஜிபியு வந்த உடனே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டாலாம் 1 மில்லியன் பை 1 மில்லியன் இருக்கும் ரோஸ். 1 மில்லியன் டு 1 மில்லியன் 10^6 10^6னா 10^12. ஸோ 10^12 நம்பர்ஸ் இருக்கும். அவ்வளோ நம்பரையும் ஒரு சிபியூவில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதம் ஆகும் அவுட்புட் வர, சாதாரண சிபியூவில். ஸோ இந்த ஜிபியூவில் கொடுத்தீங்கன்னா 1 ஹவரில் வந்துடும். சரியா? அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு 500 மடங்கு ஃபாஸ்ட் இது. சரியா? ஏன்னா இப்போ இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ அந்த காலத்துலாம் நாங்கள் கம்ப்யூட்டரில் புக் பண்ண போவோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ண போகும்போது ஒரு கியூ 2 கியூ இருக்கும். அந்த கியூ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து பார்க் ஸ்டேஷன் உள்ள இருக்கும். நான் பண்ணியிருக்கேன் அப்படிலாம். பார்க் ஸ்டேஷன் உள்ள இருக்கும் கியூ. அதில் கியூவில் நின்று நீங்கள் ரயில்வே புக்கிங் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, நிறைய கியூ போட்டாங்க. போட்ட உடனே குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஆன்லைனில் கொண்டு போவாங்க. ஸோ உலகத்துல அவங்க அங்கே ஹைலி பேரல் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் இது. ஸோ அது பேரல் பண்ண உடனே ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடுது. ஒரு வேலையை ஒரே தடவை செய்யாம பலருக்கு பிரிச்சு கொடுக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சென்ட்ரலைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனும் இருக்கணும். டெல்லியிலேயே எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு பவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், இப்போ டெல்லி மாத்திரம் இல்லை, மினிஸ்டர் கூட பவர் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. மினிஸ்டர் வெறும் சைன் போடுற மாதிரி ஆகிறாங்க. அப்படி ஆகினா அது ஒரு பாட்டில் நெக் ஆகி ஒன்றுமே ஃபங்க்ஷன் பண்ண முடியாத ஒரு சிஸ்டம் ஆகிடும். அப்படி இருந்த மேல் நோக்கி கீழே இருந்த சிஸ்டத்தை தான் டீசென்ட்ரலைஸ் ஆக்கி இவங்க இவ்வளவு திறமையான சிஸ்டமா மாத்துறாங்க. கீழே இருந்து மாத்தி அதுலயே இன்புட் அவுட்புட் வச்சு அது கல்குலேட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஜெஃப்ரி இன்டன் சொன்னாலே அவர் கூகுள்ல போய் சேர்றாரு. அவங்க எல்லாம் உட்காந்து இந்த துறையை டெவலப் பண்றாங்க. ஸோ முதல்ல அது NLPன்னு இருந்தது, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸை ப்ராசஸ் பண்றதுக்காக அப்படி பண்ணாங்க முதல்ல. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் நிறைய இருக்கு. பட் என்னன்னா, இப்போ நான் சொன்ன ட்ரைனிங் டேட்டான்னு எப்படின்னா சூப்பர்வைஸ் ட்ரைனிங் வாங்க. எப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே நிறைய மிருகத்துக்கு நீங்க டேட்டா கொடுத்துருப்பீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டா. இப்போ கேன்சர் இருக்கு, ஒரு இமேஜ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அவுட்புட் இது இருக்கா இல்லையான்றது எஸ் நோ ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா ஏற்கனவே நோன் டேட்டா, மனுஷன் கிரியேட் பண்ண டேட்டா வச்சு நீங்க ட்ரைனிங் கொடுக்கலாம். ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இது எவ்வளவுதான் பண்ணுவீங்க? ஏன்னா மனுஷன் கொடுத்து 10,000 20,000 வாங்கிட்டே இருக்கணும். அது ஒரு பாட்டில் நெக். மனுஷனே இல்லாம அன்சூப்பர்வைஸ்டா பண்ண முடியுமா? நம்ம ஃபீட் பண்ணாம நம்ம இதுக்கு இதுதான் மேமல், இதுதான் ரெப்டைல் சொல்லாம, ரிசல்ட்ட சொல்லாம, அப்படி ரிசல்ட்ட சொல்லி தான் ட்ரெயின் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான் எப்பயுமே. அது பேர் சூப்பர்வைஸ் ட்ரைனிங். முக்காவாசி அப்படிதான் நடக்கும். இது இருந்துச்சுன்னா இதுதான் ரிசல்ட். அப்படிதான் ரிசல்ட்டையும் கொடுத்துருவோம். நம்ம ரிசல்ட்டையும் கொடுத்துருவோம். அதை வச்சு தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கொடுத்த டேட்டா வச்சு தான் ட்ரெயின் ஆகும். அவங்க என்ன பார்த்தாங்க, அப்படி இல்லாம இப்போ நிறைய டெக்ஸ்ட் இருக்கு, விக்கிபீடியால இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இது அப்படியே கொடுத்து ட்ரெயின் பண்ண முடியுமா? ரிசல்ட்டே கொடுக்காம டேட்டாவை மட்டும் கொடுத்து அது ஒரு முடிவு எடுக்க வைக்கிறது. அதை வச்சு அது அப்படியே புரிஞ்சுக்க வைக்கிறது. அப்படியேதான் வழி இருக்கா அப்படின்னு பார்த்தாங்க. இந்த மார்க்கோவ் மெத்தட் எப்படியுமே இருக்கு. எப்படின்னா, இந்த வேர்டு ப்ரீவியஸ் வேர்டு இருக்குமா அப்படின்றது மெத்தட் இருக்கு. பட் என்னன்னா, இதை டெக்ஸ்டா கொண்டு போனோம்னா இது மூலமா ஏதாவது லாபம் இருக்குமா? ஏன்னா நம்ம அங்கே கோல் ஓரியன்டா இருப்போம், ஃபைனலாக இது வரும். இது ஒரு மாதிரி இன்டர்மீடியட் ஸ்டேஜ் தான் இது. ஸோ இது மாதிரி டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்க சொன்னால் அது புரிஞ்சிக்குமா, அது என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. பட் எப்படி புரிஞ்சுக்க வைக்கிறது? ஏன்னா உங்களுக்கு ஒரு இன்புட் எக்ஸ் இருக்கணும், அவுட்புட்டு ஒய் இருக்கணும். ஸோ இப்போ உலகத்தில் இருக்க எல்லாமே இப்படி தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரோக்ராமே அப்படி தான் புரிஞ்சிக்கலாம். எப்படின்னா, ஒரு எக்ஸ் இருக்கும் இன்புட்டு. ஸோ ஒரு ஏடிஎம்ல போன உடனே அந்த ஏடிஎம் பாக்ஸில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறீங்க. இது ஒன்று டைப் பண்ணால் அது ஒரு அவுட்புட்டு ஒய் ஒன்று வருது. ஸோ நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அது ஒன்று கொடுக்கும். இப்போ ChatGPTல போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீங்கன்னா அது ஒன்று கொடுக்கும். ஸோ எல்லாமே ஒரு எக்ஸ் கொடுத்தா ஒரு ஒய் கொடுக்குறது தான். ஏன்னா ஒரு கால்குலேட்டரில் ஒரு எக்ஸ் கொடுப்பீங்க, இல்லை 2 எக்ஸ் கொடுப்பீங்க, ஒரு ஒய் கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ் ஒய் தேவை, நம்மகிட்ட எக்ஸ் தான் இருக்கு, ஒய் இல்லை, என்ன பண்ணுங்க? ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. அதை அருமையாக சால்வ் பண்ணாங்க. என்ன சால்வ் பண்ணாங்கன்னா, ரேண்டமாக
நிறைய வேர்ட்ஸை எடுத்துறது. அதை நீ ப்ரெடிக்ட் பண்ணுங்க. நீயே யோசிச்சு கண்டுபிடி அப்படின்றது. டேட்டா இருக்கு, டேட்டா மட்டும் தான் இருக்கு. ஊர்வன பரப்புனால இல்லை. இப்போ ஊர்வனெல்லாம் பச்சை கலர். டேட்டாவில் நிறைய புள்ளி இருக்கு. ஊர்வனெல்லாம் பச்சை கலர், பரப்பனெல்லாம் ரெட் கலர், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. 2 தான் இருக்குன்னு வச்சுங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஊர்வன பரப்பனெல்லாம் நமக்கு ரெட்டு பச்சை எல்லாம் தேவையில்லை. டேட்டாவை பார்ப்போம். டேட்டாவே கிளஸ்டரா பிரிஞ்சு இருக்கான்னு பார்ப்போம். பிரிஞ்சுதுன்னா இது ஒரு கிளஸ்டர், அது ஒரு கிளஸ்டர்னு புரிஞ்சுப்போம். அப்போ இந்த கிளஸ்டர் தான் பேர்டுன்னு நம்மளே சொல்லலாம். அப்போ நீங்க இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் வாங்க. நீங்களே குரூப் பண்ணிடுங்க, பிரிச்சிருங்க. பிரிக்கும் போது அதுவே பிரியுதுன்னு தெரிஞ்சிடும். அப்போ இந்த குரூப், இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பேர்ட்ஸ், இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஊர்வன அப்படின்றப்ப அதுவே புரிஞ்சிடும். ஸோ அதுவே புரிஞ்சிடுச்சுன்னா நீங்க அந்த இன்புட் லேபிளில் தரவாங்க. அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெத்தட் ஒன்று புரிஞ்சுங்க. இது ஒரு சோகமான விஷயம். ஆனால் உலகத்தில் இதுவரையிலும் நான் பார்த்துட்டேன். விஞ்ஞானத்தில் விஐ அர்னால்டுன்னு பெரிய எக்ஸ்பர்ட்டு, ரஷ்யன் இவர். அவர் எல்லா துறையிலையும் போய் இதை பார்த்துட்டு சொல்லிட்டாரு. என்னன்னா, எந்த துறையில் போனாலுமே நமக்கு ஏற்கனவே மனிதன் பண்ணாதது மூலமாக இருக்காதுன்ற மாதிரி. அதாவது புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பண்ணுறாங்க. சில சமயம் அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி அது மூலமாக புதுசாக ஏதாவது வருதுன்னு பார்த்தா, ஏற்கனவே எவனோ பண்ணது மூலமாக அது ஒரு தொடர் மூலமாக தான் அது வரும். அதே மாதிரி இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வேர்டை எடுத்துட்டு அதை கண்டுபிடிக்க சொன்னாங்க. இது ஆல்ரெடி மனிதன் பண்ணுறது தான், தெரியுமா? எப்படி? இப்போ ஸ்கூலில் பசங்களுக்கு அதான் பண்ணுறோம். இது பேர் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை கொடுப்போம், நீங்களாம் படிக்கணுங்க. படிச்சுட்டு ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்து அதை வேர்டை ஃபில் பண்ணுவோம். ஒரு வேர்டை மட்டும் எடுத்துட்டு டேஷ் போட்டு விட்டுருவோம். இது மூலமா அவனுக்கு படிக்கிற திறமை இருக்கான்னு. இவர் இப்படி தான் ட்ரெயின் பண்றாரு. இவருக்கு இப்போ அந்த ஏற்கனவே ஃபில் பண்ண இது என்னன்னு தெரியும். இவர் தானே எடுத்தாரு. ஸோ அதை ஒய்யா வச்சுக்கிறாரு. அதை சுற்றி இருக்க வேர்ட்ஸ்லாம் எக்ஸ். இது பேர் இப்போ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ன்றாங்களே, எல்எல்எம், ஜென்ஏ என்ன சொல்றாங்களே, இது பேர் லாங்குவேஜ் மாடல். பேசிக்கலாக ஒரு லாங்குவேஜை கொடுத்தா அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மூலமா அந்த லாங்குவேஜ் அது புரிஞ்சுக்குது. அது புரிஞ்சுக்குது. அடுத்து என்ன வேர்டு வருதுன்னு அது தெரியுது. இந்த இடத்துல என்ன வேர்டு வரணும்னு தெரியுதா? நம்மளே பார்க்குறோம். ஒரு மனிதனை இது பண்ணும்போது, டெஸ்ட் பண்ணும்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுப்போம், இல்லை ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுப்போம். கொடுத்து அது மூலமாக அவனை செக் பண்ணுவோம். அதே தான் இது பண்ணுது. அதில் அதுக்கு புரிதல் வருமா அப்படின்னா, எப்படி இப்போ மனிதனை புரிதல் வருமானு செக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தானே. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்தா அதையும் புரிஞ்சுக்கிச்சுன்னா அப்போ அது திறமையானது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க அன்சூப்பர்வைஸ். இது பெரிய லீப். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் வரும்போது நீங்கள் டேட்டாவை கொடுத்து மாஞ்சி போயிடுவோம். ஏன்னா நிறைய செலவு பண்ணி இதை செய்யணும். உலகம் ஃபுல்லாக ஆளுங்களை கொடுத்து டேட்டாவை பண்ணணும். இது அதுவே கண்டுபிடிச்சிக்கின்றது இது பெரிய இது ஒரு பெரிய கட்ட வளர்ச்சி. இதை பேர்ட் பை டைரக்ஷனல், ரெண்டு சைடும். யூஸ்வலாக நம்ம பேச்சில் அது டைரக்டட்னுவாங்க. எப்படின்னா நம்ம பேச்சு இப்போ அடுத்து வர வேர்ட்ஸ் என்னன்னு தெரியாது. நம்ம மூளைக்கு தெரியும், பட்டு நம்ம பேசும்போது அது வராது. கேட்குறவனுக்கு தெரியாது. அடுத்து சொல்லும் போது தான் அடுத்து. ஸோ அது வேர்ட்ஸாக வந்துட்டு இருக்கும், அடுத்து வராது. வேற நம்ம எழுத்து துறையில் பார்த்தோம்னா ஒரு வேர்டை படிக்கும்போது அடுத்து ரைட்டில் இருக்க வேர்டும் தெரியும், லெஃப்டில் இருக்குது. ஸோ படிக்கிறது வேற மாதிரி. பேசுறதுலேருந்து தான் படிப்பு வந்தாலும் எழுத்துன்றது மோர் அட்வான்ஸ்ட். மனிதனோட அந்த அட்வான்ஸ்மெண்ட்ல ஒவ்வொரு துறையிலும் அட்வான்ஸ்மெண்ட் இருக்குல்ல. இப்போ கணிதவியல் கூட ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஸோ மோர் அட்வான்ஸ் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அது இது பேஸு, அது சூப்பர் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுக்கலாம். ஸோ சூப்பர் ஸ்ட்ரக்சர்ல இன்னும் வளர்த்துட்டே போறாங்க. ஸோ வளரும்போது மனிதனோட எழுத்து வடிவங்கள் அதுக்கு ரைட்ல இருக்கிறதும் தெரியும், கான்டெக்ட்டும் தெரியும். நீங்க ஒரு வேர்டை படிக்கும்போது எல்லா சைடும் ஸ்கேன் பண்ணி தான் படிக்கிறேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. லெஃப்ட் டு ரைட் மாத்திரம் படிக்கலையா நம்ம. ஆனால் பேச்சு துறையில லெஃப்ட் டு ரைட் வருது. ஸோ அவங்க பை டைரக்ஷன்லாம் பண்ணால் இன்னும் பெட்டரா பண்ணலாம்னு சொல்லி ட்ரெயின்லாம் பண்ணி அப்படி பண்ணாங்க. அதை தான் முதல்ல கூகுள் சர்ச்சில் யூஸ் பண்ண உடனே கூகுள் சர்ச்சில் டக்குன்னு நீங்கள் தேடுறத புரிஞ்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சிச்சு. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கூகுள் சர்ச்சில். ஸோ கூகுள் அவனோட சர்ச் இன்ஜினுக்கே அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் சொல்லிட்டு அவன் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் போட ஆரம்பிச்சான். ஸோ போட ஆரம்பிச்சு எல்லா டெவலப்மெண்ட்டும் கூகுள்லேயே நடந்துச்சு. இதை பார்த்த உடனே மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரொம்ப மனசு வருத்தம், பயங்கர வருத்தம் பில்கேட்ஸ். அதனால என்ன பண்ணாரு, பில்கேட்ஸ் ஆராய்ச்சி பண்ணி எப்படி எல்லா டேலண்டட் பசங்களும் கூகுளுக்கு போறாங்க, நம்ம கம்பெனிக்கு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆராய்ச்சிலேயே இறங்குனா அவங்க சொன்னாங்க, காரணம் கூகுள் அந்த அஜைல் மெத்தடாலஜி வச்சிருக்கான், ரொம்ப ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியா வச்சிருக்கான். அங்க டேபிள் டென்னிஸ் ஆடலாம், தூங்குறதுக்கு இடம் கொடுக்குறான், அதோட ஒரு காலேஜ் என்வைரன்மெண்ட் மாதிரியே வச்சிருக்கான். ஸோ காலேஜ்லையும் பசங்க வந்தோடனே அப்படியே எடுத்து போட்டுறான்.
அவங்களுக்கு காலேஜில் இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ அப்படிலாம் பண்ணுறான்னு சொல்லி சொன்னேன். பட்டு மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்டைலே வேற இல்லையா. டாப்பில் ஒரு சிஇஓ இருப்பாங்க, சிடிஓ கீழே 4 பேர் இருப்பாங்க, எல்லாம் படிப்பாளிங்களாக இருப்பாங்க, பெரிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க. இதை டப்புன்னு மாற்ற முடியாதுல்ல நம்ம. ஸோ அதை எப்படி மாற்றுறது ரொம்ப அவதிப்பட்டார். அண்ட் ஓப்பன் சோர்ஸ்னா அவங்களுக்கு பிடிக்காது. பில்கேட்ஸ் வந்து அது ஒரு வைரஸ்ன்னு சொன்னாரு. ஓபன் சோர்ஸ் ஆமா, பொதுமைப்படுத்துவது ஒரு வைரஸ்னாரு. அது வந்து ஒரு தனி உடைமையா தான் இருக்கணும். ஆமா, ஒருத்தரோட உடைமையா இருக்கணும். ஏன் அது வைரஸ் சொன்னார்னா, அந்த சாஃப்ட்வேரை அது ஓப்பன் சோர்ஸ், இவங்க ஜிபிஎல்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு, அதை தான் சொன்னாரு. எல்லா ஓப்பன் சோர்ஸ் சொல்லல, ஜிபிஎல்ன்ற லைசன்ஸ் ஒன்று இருக்கு. அது வந்து காப்பி லெஃப்ட் லைசன்ஸ் வாங்கி. அது என்னன்னா யூஸ்வலா காப்பி ரைட்டுன்னு தான் வரும். ஸோ அது வேணும்ட்டே அதை இது பண்ணி காப்பி லெஃப்ட்னாங்க. எப்படின்னா அதுல இருக்க டெக்ஸ்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மாத்த பாத்தீங்கன்னா then you lose the right to use it. வாவ், ஃப்ரீயா யூஸ் பண்றதுக்கு தான் உனக்கு ஃப்ரீயா தான் அலவுடு. நீ அதை ப்ராப்பர்ட்டியா மாத்த பத்தி விற்க பாத்தீங்கன்னா you lose the right to use it. அவர் வந்து இதை யூஸ் பண்ண முடியாதுல்ல அப்போ. ஸோ அதை வந்து இதுன்னு சொன்னார். இது வந்து ரிச்சர்ட் ஸ்டால்மேன், நான் சொன்னல அந்த லினக்ஸ் குரூப், அவங்களாம் பண்ணது. ஸோ அது இவருக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஸோ அந்த கல்ச்சர்லாம் கூகுளில் நிறைய உண்டு, ஓப்பன் சோர்ஸ் கல்ச்சர் இதெல்லாம் உண்டு. இவர் வந்து அது ஓகே. பட் அதுக்கப்புறம் இவங்களோட டெவலப்பர்ஸ்லாம் இப்போ மைக்ரோசாஃப்ட்ல அவங்களும் ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்துட்டாங்க. அவங்க இன்ஃபேக்ட் பில்கேட்ஸ் எப்போ போவான்னு காத்திருந்தாங்க. பில்கேட்ஸ் அப்புறம் அவர் ரிட்டையர் ஆகி வேற பயாலஜி, பயோடெக் அதெல்லாம் போயிட்டாரு. அங்க போய் அங்க இருக்க டெவலப்பர்லாம் சேர்ந்து ஓப்பன் சோர்ஸ் மைக்ரோசாஃப்ட்லயே ஆரம்பிச்சாங்க. பட் கல்ச்சரை டக்குன்னு மாத்துறது கஷ்டம் இல்லையா. ஸோ ஓரளவுக்கு மாத்தினாங்க, அது இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஓப்பன் சோர்ஸ்ல வராங்க. லினக்ஸ்லாம் கூட அவங்க விண்டோஸ்ல போனீங்கன்னா லினக்ஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸ்டில் அவருக்கு என்னன்னா இவனோட ரேபிட் டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கு. ஸோ இவர் சர்ச் இன்ஜினும் பிங்னு ஒன்று பண்ணாரு, அந்த அளவுக்கு கொண்டு போக முடியல. ஸோ அதனால என்ன பண்ணாருன்னா இவங்க மேல கேஸ் போடுறதுக்கு ஒரு கம்பெனியை நடத்தினார். கூகுள் மேல கேஸ் போடுறதுக்காக நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அவர் ஃபண்டிங் தருவாரு இவனோட மானோபலி பொசிஷனுக்காக. இவனோட மானோபலி பொசிஷன் அவ்வளவு பவர்ஃபுல்ன்றதுனாலே ஒரு பிரச்சனை. அது பிரச்சனையா தான் இருந்தது. மோனோபலியா தான் இருந்தது. அடோபோட மானோபலி எதிர்த்து சண்டை போட்டு வளர்ந்தவர் தான் மைக்ரோசாஃப்ட். இந்த காலத்துல அது வந்து 80களில், சரியா. ஸோ அதுக்கப்புறமா இவரே மானோபலி ஆனாரு. இப்போ இவருக்கு மேல ஒரு கூகுள் வந்தோடனே இவருக்கு திருப்பி வலிக்குது. ஸோ இவர் எடுத்து கேஸ் போடுறாரு. கேஸ் போடுறதுக்கு டைரக்டா போடலன்னு ஒன்றும் பண்ண முடியல. அதனால வேற ஒன்றாவது திறமையாக கேஸ் போட்டானா அதை ஹெல்ப் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி பேட்டன்ட் கிட்ட ஏதாவது போடுவாங்கன்னு வச்சுக்கேன், ரைட்ஸ். ஸோ அப்படி இருந்தது, அதனால முடியல அவரால். ஸோ இவ்வளோ காலங்கட்ட கழிச்சு இப்போதான் அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓப்பன் ஏஐ வாங்கி, ஓப்பன் ஏஐ மூலமா இப்போ கூகுளை சேலஞ்ச் பண்ற லெவலுக்கு இப்போ வந்திருக்காரு, சரியா. இவ்வளோ காலம் முடியல இவரால். பட் கூகுள் அடுத்த கட்டமா பயங்கரமானது தான். ஸோ எல்லா விதமான மிஷின் லேர்னிங்கும் கூகுளில் தான், கூகுள் கம்பெனியில் தான் ஏற்பட்டுச்சு. எல்லா வித டெவலப்மெண்ட்டும் அவங்க கம்பெனிக்குள்ளே தான் ஏற்படுது. ஒரு 2000க்கு அப்புறம் ஃபுல் அவங்க மானோபலி கண்ட்ரோல். அவ்வளோ தொடங்கி கூகுள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய அதனுடைய தொடக்க காலம் தொடங்கி அதனுடைய வளர்ச்சி ஒவ்வொரு கட்டத்திலையும் கூகுள் இருந்ததுன்றீங்க. அந்த சமயத்தில் ஓப்பன் ஏஐ எங்கிருந்து வருது? கூகுள் வந்து அந்த இடத்த அடையாமல் ஓப்பன் ஏஐ அந்த இடத்துக்கு எப்படி வந்தது? இது எப்பயுமே ஒரு ஆச்சரியமான விஷயம். எந்த ஒரு மானோபலி கம்பெனியாலையும் அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டை அவங்களால பண்ண முடியறதில்ல. நீங்கள் பார்க்கலாம், இப்போ ஐபிஎம் மால மைக்ரோசாஃப்ட் ஆக முடியல, இல்லை ஆப்பிள் ஆக முடியல, சரியா. மைக்ரோசாஃப்டால கூகுள் ஆக முடியல, கூகுளால ஃபேஸ்புக் ஆக முடியல. ஸோ அது எப்பயுமே அது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அத்தனை கண்டுபிடிப்புகளும் கூகுளுக்குள்ளே தான் பண்ணாங்க, ஆனால் கூகுளால ஓப்பன் ஏஐ ஆக முடியல. இது ஒரு ஆச்சரியமானது. ஏன்னா அது ஒரு அந்த காலத்திலே சொல்லுவாங்க, அந்த ஜீராக்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலாக அது இந்த கம்பெனி, ஷூ கம்பெனி, அது ஒரு கம்பெனி, இந்த போட்டோ காப்பி மெஷின் பண்ற கம்பெனி. அது வந்து அவங்க கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனி, அது அந்த கம்பெனில இதை கண்டுபிடிச்சாங்க. அவங்க கம்பெனில அவங்க என்ன சொன்னாங்க, இது என்னத்துக்கு புரியாது, நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது இவ்வளவு பெருசா ஆகும்னு சரி அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அந்த பேரே ஜீராக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எங்க பேரை யூஸ் பண்ணி இதை இது பண்றாங்க, இந்த மிஷின் பேரே ஜீராக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது போட்டோ காப்பிங் மாத்துக்கன்னு சொல்லி சண்டை போட்டு கேஸ் எல்லாம் போட்டு பண்ணாங்க. ஏன்னா ஜனங்க ஜீராக்ஸ் சொல்லாம, நம்ம ஊர்ல அப்படிதான் இன்ன வரைக்கும் ஜெராக்ஸ் காப்பி தான் அது. இப்போ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இரும்பு அலமாரி இருக்கும், அதை வந்து கோத்ரேஜ்னு வாங்கி, சரி, அது கோத்ரேஜ் கம்பெனி. அதே மாதிரிதான் அந்த பூட்டு இருக்கு இல்லையா, லாக்ன்றோம்ல, அது வந்து ஒரு கம்பெனி, லாக்ன்றது கம்பெனி. ஏன்னா வேற எதுவும் பேர் வைக்க முடியல, லாக்னு வச்சுட்டாங்க. பல்பொடின்றது கோபால்னு வைக்கிற மாதிரி, கோபால் பல்பொடின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. கூகுளால வர முடியல, ஓப்பன் ஏஐ வரான். ஸோ ஓப்பன் ஏஐ எப்படின்னு பார்க்கணும்னா, இந்த கூகுளோட மானோபலி ஸ்டேட்டஸ் மைக்ரோசாஃப்டால ஒன்றும் பண்ண முடியல. இதை எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. இதுல எப்படியா இறங்கணும்னு சொல்லி எலான் மஸ்க் இறங்கணும். என்ன சொல்றான்னா, மானோபலி கண்ட்ரோல்ல இருக்கிறத நான் பிடிங்கி ஓப்பன்ல பண்ண போறேன்
அதனாலதான் ஓப்பன் ஏன்னு பேரு. தொடக்கும் போது அப்படிதான் தொடங்குது ஓப்பன் ஏஐ. அதனாலதான் அது ஓப்பன் ஏன்னு பேரு. அதாவது ஏஐ வந்து ஓப்பன் இல்ல, கூகுளோட ஏஐ ஓப்பன் இல்ல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு கூகுளோட கையில இருக்குது, அதை வந்து மக்களுக்கு பொதுமைப்படுத்துறேன், அதுக்கு பேர் ஓப்பன் ஏஐ. அப்படிதான் வைக்கிறாரு, அப்படிதான் சொல்லி வராரு. ஆனா கூகுள் அப்படி பொதுமைப்படுத்தலன்னு சொல்ல முடியாது. என்னன்னா கூகுள் பண்றது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ்ல தான், உங்களுக்கு கிட்டப்ல கோடோட கிடைக்கும், அது பிரச்சனை கிடையாது. இப்படி சொல்றாரு. ஆனா வந்து ஓப்பன் சோர்ஸ்ல போனா பட் ஒரு டிலே இருக்கும். லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் போடாம லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அவங்ககிட்ட இருக்கும், அது ஓரளவுக்கு வந்தோடனே பேப்பரா போடுவாங்க, போடும்போது போட்டோம். பட் அந்த கல்ச்சர் இருந்துச்சு, ஓப்பன் கல்ச்சர் தான் இருந்துச்சு, அது ரொம்ப குறை சொல்ல முடியாது. ஆனா என்ன பிரச்சனைனா எல்லா டேலண்டும் அவன் வச்சிருக்கான். ஸோ எந்த அளவுக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடி மெட்ராஸில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இங்கே வந்து எக்ஸ்பர்ட்லாம் பயங்கர பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க. ஒரு இவர் தான், நம்ம ஊர்க்காரர் தான், தமிழர் தான் ஒருத்தர். அவர் வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கு பெரிய எக்ஸ்பர்ட் அண்டு அந்த துறையில் பெரிய வல்லுநர். எல்லாரும் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா கூகுளுக்கு வேலை செய்கிறாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் எல்லாம். ஏன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் தேவையில்லை. ஜிபியூலாம் ரொம்ப காஸ்ட்லி. ஒரு ஜிபியூ 30 லட்சம். அந்த கேம் ஆடுற ஜிபியூ இவ்வளோ வளர்ந்து போய் இப்போ 30 லட்சம் அளவுக்கு ஜிபியூ ஆயிடுச்சு. ஸோ அந்த 30 லட்சம் ஜிபியூவை இப்போ இருக்க ஃபேஸ்புக்கு 15,000 30 லட்சம் ஜிபியூ வாங்குறான். அப்பா எந்த அளவுக்கு போகுது பாருங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நீங்க ட்ரெயின் பண்ண 15,000 ஜிபியூ தேவைப்படுது ட்ரெயின் பண்றதுக்கு. ஆமா, போன ஒரு 30 லட்சம். ஸோ இப்படி காஸ்ட்லியா இருக்கு இல்லையா? அதனால இன்ஸ்டியூட்டால அஃபோர்ட் பண்ண முடியல. நிலைமை எவ்வளவு மோசம் பாருங்க. ஸ்டான்ஃபோர்ட் இன்ஸ்டியூட்ல 10 ஜிபியூ தான் இருக்கான், பசங்களுக்குள்ள ரிசர்ச் பண்றதுக்கு இல்லையா? ஸோ ஒரு கம்பெனி கூட தொடர்பு வச்சாதான் அவன் வந்து ஃப்ரீயா கொடுப்பான் ஆக்சஸ். கம்பெனில இருக்க ஜிபியூவை ஆக்சஸ் பண்றதுக்கு. அப்பதான் நீங்க ரிசர்ச் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க ரிசர்ச், ஏஐல ரிசர்ச் பண்ணணும்னா ஒரு கம்பெனி கூட தொடர்பு இருந்தா தான் பண்ண முடியும். சரி, அந்த சமயத்துல இது வந்து வேறொரு கேள்விதான். இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் வந்து ஏஐ கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க எல்லாம் அந்த மாதிரி என்ன தொடர்புல இருக்காங்களா உண்மையிலேயே? அந்த கம்பெனி கூட தொடர்புல இருந்தீங்கன்னா தான் நீங்க வந்து அந்த கட்டிங் எட்ஜ்ல அந்த மாதிரி இதுல வேலை செய்ய முடியும். ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ யூஸ்வலாக என்ன ஆகும்னா நம்ம உலகத்தில் கவர்மெண்ட் ஃபண்டு மூலமாக விஞ்ஞானத்துறை வளரும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய காசு கொடுக்கும். ஸோ எல்லா விஞ்ஞானம் வளர்ந்ததே நம்ம உலகத்தில் கவர்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக, இது கெய்னீசியன் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அப்புறம் கேபிட்டலிஸ்ட் இன்வெஸ்டாக மாறும். எல்லா துறையும் அவங்க இப்போ ONGC வளர்த்து கொடுப்பான், அப்புறம் அவங்க ரிலையன்ஸ் எடுத்துப்போம், அதுக்கப்புறம் BSNL வளர்த்து கொடுப்பான், அது ஜியோ எடுத்துகிட்டு போவோம். ஸோ இப்படி தான் நம்ம ப்ரைவேட் வந்து வாங்குறது பார்க்குறோம். முதல்ல இது வந்து கவர்மெண்ட் சயின்டிஸ்ட் கண்ட்ரோலை விட்டு போகுது. துறையை சயின்டிஸ்டோட கண்ட்ரோலை விட்டு போகுது. ஏன்னா உருவாக்கம் ஃபுல்லா இனிமேல் இந்த கம்பெனியில் தான் உருவாகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 கம்பெனி தான் இருக்கு டாப்ல. ஓப்பன் ஏஐ, இவன் வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கப்புறம் கூகுள், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், மெட்டான்னு சொல்லி பண்றாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஒவ்வொருத்தரும் 15,000 20,000 ஜிபியூலாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க விஞ்ஞானிகளாம் அடுத்த கட்டமாக வளர்த்துக்கிட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியால் அதை பண்ண முடியல. இப்போ ஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை, ஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா இவங்க பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இன்வெஸ்டர்கிட்ட போயிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் வாங்கி இவங்க பண்ணிடுறாங்க. இப்போ ஐஐடிக்கே வந்து நிறைய டொனேஷன்லாம் பண்ணுறாங்க. நிறைய அங்கேருந்து பாஸ் பண்ணி அமெரிக்காவில் போன பெரியவங்கலாம் ஐஐடிக்கு வந்து டொனேஷன்லாம் பண்ணுறாங்க, ஸ்காலர்ஷிப் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் ரிக்வெஸ்ட் பண்ணார், நானும் அதை இது பண்ணேன், ஜிபியூ வந்து டொனேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த துறை ஆராய்ச்சி பண்ணா ஜிபியூ தேவை. ஐஐடியோட நிலைமை அப்படின்னா சாதாரண காலேஜோட நிலைமை இல்ல, ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி நிலைமை அப்படி இருக்குன்னு பாத்தீங்க. ஓகே ஓகே. MIT எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா MITல கொஞ்சம் சைனாலாம் இருக்கும். ஸோ சைனால அதெல்லாம் கொஞ்சம் பரவலா கொடுக்குறான், ஸ்டேட்டே கொடுக்குறான். அது எந்த அளவுக்கு நான் ஆராய்ச்சி பண்ணல, பட் எனக்கும் கொடுப்பான்னு தோணுது. சரியா, அங்கேயும் ஆனால் பிரைவேட் கம்பெனியோட ஆதிக்கம் அங்கேயும் பலமா தான் இருக்கு. ஜாக்மா அவங்களாம் இருக்காங்கல்ல, அலிபாபா, ஹுவாவே, அவங்க கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கவர்மெண்ட் செக்டர்ல எவ்வளவு பண்றாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சர். ஏன்னா ஒரு விஞ்ஞான அடுத்த கட்ட வளர்ச்சியை ஒரு 2-3 கம்பெனிகள் இருக்குன்னா அது ரொம்ப டேஞ்சரானது. இன்னைக்கு உலகமே வந்து ஏஐ நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அது 2-3 கம்பெனி கையில தான் இருக்குது அப்படின்னா உண்மையிலே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அண்ட் அவங்களால வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி எல்லாத்தையுமே தீர்மானிக்க முடியும். அவங்க தான் தீர்மானிப்பாங்க, வளரலாமா வேணாமா, எதை நோக்கி வளரணும், எதை நோக்கி. ஆமா, அந்த நோக்கங்களும் இருக்கு இல்லையா, அதெல்லாமும் இதுவா இருக்கு. அதனால தான் இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ ரூல்ஸ் சொல்லி யூரோப்ல கடுமையா கொண்டு வராங்க. ஓகே. சோ யூரோப்ல தான் அதை எடுத்து செய்றாங்க. இன்னும் அமெரிக்கால பயன்பாட்டிற்கான வழிமுறை வரையறைகள். ஏன்னா இப்போ அந்த துறையை எப்படி போகுதுன்னே தெரியல. இப்போ வரையறுக்க செய்யறதும் கஷ்டம். வரையறை செய்யறது கூட கடுமையான புரிதல் இல்ல. ஆமா,
இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் அப்படிதான். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இப்போ இது இருக்கு இல்லையா, நம்ம ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், FDA. ஸோ FDA வந்து கொரோனா டைம்லயே பார்த்தோம், அவங்களால இந்த துறை மேல கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கு புரியல இந்த வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மருந்து கட்டுப்பாடு அமைக்கும் இல்லையா, அது வந்து அதால வந்து பண்ண முடியல, இந்த துறையை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா புரியல. ஏன்னா அதனோட விஞ்ஞானம்லாம் மொடமான்ற ஒரு கண்டுபிடிப்புலாம் அவங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாலும் அது மைக்ரோசாஃப்ட் கையில போயிடுச்சு, ஃபைசர் கையில போயிடுச்சு. ஸோ அட்வான்ஸ்டு டெவலப்மெண்ட்லாம் இந்த பார்மா கையில தான் இருக்கு, ஃபார்மா கம்பெனிஸ் கிட்ட தமிழ்ல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதை வந்து கட்டுப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லை, FDA கிட்ட நாலேஜ் இல்லை. ஸோ இதே நிலைமை இந்தியாவுக்கு இன்னும் சிவியர் இல்லையா. அன்புமணி ராமதாஸ் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு சஜஷன் கொடுத்தாரு. ஏன்னா அவர் என்ன சொன்னார், நம்மளுக்கு வந்து இந்த எந்த மருந்து வந்து எப்படி கட்டுப்படுத்தணுன்றது நம்மளுக்கு தெரியாது, அதனால நமக்கு விஞ்ஞான வளர்ச்சி அவ்வளோ இந்தியாவில் கிடையாது. அதனால அங்கே என்ன சட்டமோ, FDA என்ன சட்டமோ அதை நம்மளே இங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பயங்கர எதிர்ப்பு வந்துச்சு அமெரிக்காவில். ஏன்னா நிறைய மருந்துகளை இந்தியாவில் முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் அவங்க அதை தடை பண்ணலாம், அதை வச்சுதான் அவங்க சட்டமே போடுறாங்க. நம்ம தான் எலிகள், சரியா? இது ஆல்ரெடி நடக்குது ஆந்திரால. இன்ஃபேக்ட் நம்ம இவர் சந்திரபாபு நாயுடு வந்து அவங்க ரொம்ப புகழறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா இந்த மாதிரி மருந்துகள்லாம் நிறைய அவர் அலோவ் பண்ணாரு அவர் தான் மக்கள் மேல டெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ நடக்கிறதுனால அன்புமணி ராமதாஸ்க்கு எதிர்ப்பு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அவர் என்ன சொன்ன, நம்ம நல்லது தானே சொன்னோம், என்ன ஆச்சு அப்படின்னு முடிக்கிறாரு, இன்னும் கூட பேசிட்டு இருக்காரு. அரசியல் புரியாது. ஆமா, அரசியல் புரியாது. ஏன்னா அது வந்து அதை வச்சுதான் பார்மா கம்பெனியை நகருது. அதே மாதிரிதான் ஏஐல இவங்க வந்து இந்த வரையறுப்பு வேண்டான்றாங்க. நான் சொல்லல, இப்போ இஸ்ரேல்ல வரையறுப்பு இல்லாம செய்யறாங்க, அதே மாதிரி இவங்க வரையறுப்பு இல்லாம. இது உக்ரைன் வந்து இந்த துறையில பயங்கர அட்வான்ஸ்ட், இந்த செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி, இது பயங்கரமா ஏஐ இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் சண்டை போட்டு எல்லாம் நாசமாயிடுச்சு. பட் அந்த துறையில வளர்க்கறதா இருந்தாங்க, அவங்கள நல்ல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இருந்தாங்க அந்த துறையில். ஸோ அந்த மாதிரி இப்போ ஏஐ துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏ ஹெட்ல இருந்து சாம் ஆல்ட்மேன் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இஸ்ரேல் ஆளுங்க தான். அவங்களாம் யூதர்களாக இருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து வந்தவங்க, இப்போ அவங்க உறவுகள்லாம் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த துறையில் அந்த காலத்திலேயே நான் சொன்ன அமெரிக்கா இஸ்ரேலில் இன்வெஸ்ட் பண்ணதுனால அவங்க அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக வராங்க. ஸோ வரும்போது அந்த துறையோட கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக் கூட ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, யூரோப்பில் நிறைய சட்டங்கள் போட்டிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஓப்பன் ஏஐ வந்து வளர்ந்ததே வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற பேரை வச்சு தான் அது வளர்ந்துச்சுன்னு. அதுக்கு பிறகு அது எப்படி வந்து ஒரு தனி நிறுவனமாக மாறுது, அதனுடைய வழியிலிருந்து மாறுது? இலான் மஸ்க் வந்து இப்படி பேசுறாரு ஓப்பன். ஸோ அவருக்கு என்னன்னா கூகுள் இலான் மஸ்க் ஓப்பன் சோர்ஸ்க்காக போராடுறேன்னு சொன்னா இது தமாஷான விஷயம். அப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, பக்கா பிஸ்னஸ் மேன். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அந்த ஆளு, பயங்கரமான பிஸ்னஸ் மேன். ஸோ அவர் வந்து எதுக்காக வர்றாருன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுங்கன்னா, கூகுள் அப்படின்றது ஒரு லிபரல் எக்கானமி, ஒரு லிபரல் குளோபல் எக்கானமி. அது வந்து இவங்க கண்ட்ரோல்ல இல்லை. ஃபேஸ்புக்கும் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அவங்களோட அந்த லிபரல் அஜெண்டால வளர்ற கம்பெனி, ஒரு டெமோக்ராட்ஸோட கம்பெனின்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி அது வளருது. இதை வந்து இந்த மாதிரி ஏன்னா இவங்க வந்து மீடியாவை எடிட் பண்றாங்க, இந்த ரைட் விங் போஸ்ட் எல்லாம் ட்ரம்பையே பேன் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் ஒரு கோவம் வருது, எலான் மஸ்க்கு கோவம் வருது. அதனால தான் எக்ஸே வாங்குறாரு. அவரு வந்து கூகுள்ல எதுக்குறாருன்னா, நீங்க வந்து என்ன மோட்டிவ்னு புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த ஜனநாயகமும் அவருக்கு பிடிக்கல. ஸோ அதை தான் அவரு மோனோபொலின்னு சொல்றாரு. அந்த கொஞ்ச நெஞ்ச ஜனநாயகத்தை மோனோபொலி. ஆமா, என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து நம்ம மேல கண்ட்ரோல், ரைட் விங் ஐடியா எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் இருக்கும். ரைட் விங் ட்ரம்ப் வந்து டைரக்டா ஆதரிக்கிறாரு. ஆமாமா. ஸோ அது நகரம் இல்லை. அவர் திணைக்கு டெமோக்ராட்ஸா இருந்தார், டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரெப்ரஸன்டேட்டிவா தான் இருந்தார். பட் அவருக்கு இதெல்லாம் அவரோட வளர்ச்சி அப்படி இல்லை, பெரிய முதலாளி வளர்ச்சி. அவர் நேச்சுரலா சிந்தனை அப்படிதான் போகும். ஸோ அவர் போய் இது ஓப்பன் சோர்ஸ்ன்ற பேர்ல ஆரம்பிச்சு அவர் பாக்குறாரு, இதையே யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லி இது மூலமா எல்லாரும் இழுக்கிறாரு. அவங்களும் இவர் ஓப்பன் சோர்ஸுக்கு வராருன்னு நினைச்சிட்டு எல்லாம் ஓடி வராங்க. பெரிய பெரிய இதுல ஏஐல இருக்க இதெல்லாம் விஞ்ஞானிகள் இங்க வராங்க கூகுள்ல இருந்து வராங்க. கூகுள் அதோட கூகுள் எப்படின்னா, கூகுளோட குறைகளும் நிறைய இருக்கு. எப்படின்னா, அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு அந்த துறை வல்லுநர்கள்லாம் இருக்காங்களா அவங்கெல்லாம் அவரையே விட்டுடுவாங்க. அவங்களாம் எதாவது ரிட்டையர் ஆகிடுவாங்க, போயிடுவாங்க, அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அது இந்த சீனியர்ஸ் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படியுமே ஒரு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி இதுதான். ஸோ என்ன ஆகுனா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிப்பாங்க இருக்கும். அந்த மெச்சூர் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ஒரு தடைக்கல்லா பார்ப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான மூளை தான் அவங்களுக்கு வேணும். ஆமா, எதுக்குன்னா இவங்கெல்லாம் வந்து மாரல் கொஸ்டின்லாம் ரேஸ் பண்ணுவாங்க.
பழைய ஆட்கள் ஃபுல்லாவே இப்போ வந்து ஏஐ வந்து எதுக்குறாங்க. ஏன்னா மாரல் கொஸ்டின்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதை ஆன்சர் பண்ணாமையே துறையை எங்கெங்கயோ எடுத்துட்டு போறீங்க. முதல்ல அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க, இது எங்க போகுதுன்ட்டு. நீங்க பாட்டு காரை ஸ்பீடா கொண்டு போறீங்க, எங்க போகுதுன்னே தெரியாம எங்க போய் முட்ட போகுது. ஆமா, அது ஏதோ இதுல இருந்து போய் விழுந்துருச்சுன்னா, மலை மேல இருந்து விழுந்துருச்சுன்னா, சோ அது எங்க போறன்றது பாருங்கன்றாங்க. இவங்க அது கேட்காம கொண்டு போற போக்குல விடுங்கன்றாங்க. ஏன்னா வியாபாரம் அப்படித்தானே இருக்கும். அதனாலதான் இந்த சீனியர்லாம் வேணான்றாங்க. ஸோ சீனியர்லாம் தள்ளிட்டே வராங்க. தள்ளிட்டே வரும்போது அந்த சீனியர்ஸ் போய் அவங்க ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு அவங்க ஒன்று கொண்டு வராங்க. அப்படி வந்தது தான் ஓப்பன் ஏஐ. சரியா? ஓப்பன் ஏஐலயும் அதே தகராறு வந்துச்சு, நம்ம பார்த்தோம் இல்லையா? சாம் ஆல்ட்மனுக்கும் அந்த குரூப்புக்கு வந்து அந்த சாம் ஆல்ட்மன் வந்து வெளியில போறாரு, மாரல் கொஸ்டினை கேக்குறாங்க சொல்லி கோச்சிக்கிறாரு, கோச்சிட்டு வெளில போறாரு. ஆமா, சாம் ஆல்ட்மன் எங்களை எதுக்கு கேள்வி கேக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க, தூக்குறாங்க அவரை வெளியில. இந்த மாரல் கொஸ்டின்காக அவங்க கேக்குறாங்க. மாரல் கொஸ்டின் எல்லாம் வேண்டான்றாரு. நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கும் போது எல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றாரு. ஸோ அந்த மாரல் கொஸ்டின் கேட்டவங்க தான் பிரிஞ்சு ஓரளவுக்கு இப்போ போயிட்டு அமேசானோட கிளாட்ல போயிருக்காங்க. கிளாடுன்ற ஒரு டிவிஷன்ல அவங்க போறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் அந்த கிளாடுன்ற அந்த ஓப்பன், இப்போ பார்த்தீங்கன்னா 3 பெரிய இது இருக்கு. ஓப்பன் ஏஐயோட அந்த ஜிபிடி அது இருக்கு. அப்புறம் கிளாடுன்ற இந்த இவங்களே ஓப்பன் ஏஐல பிரிஞ்சு போனவங்க அந்த மாரல் கொஸ்டின்லாம் பண்ணி கான்ஸ்டியூஷனல் ஏஐலாம் சொல்லி ஓரளவுக்கு சமுதாய கட்டுப்பாடுகளோட பண்றாங்க. காப்பி ரைட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அதை பண்றாங்க. அதை வந்து அமேசானும் கூகுளும் ஸ்பான்சர் பண்றாங்க. சரியா? அது வந்து இருக்கு. இன்னொன்று வந்து மெட்டா அப்படின்னு இதுல இருக்கு. மெட்டா வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்ரோச். அது வந்து ஒரு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் இது. இப்போ இவங்கெல்லாம் ஒரு முதலாளி அப்ரோச்ல க்ளோஸ்டு ப்ரொப்ரைட்டரி இதுல பண்றாங்க. மெட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏஐனுடைய தொடக்கம் பத்தி பேசிட்டு இருக்கோம். அது எப்படி வந்து மாறுது? இவரு வந்து டெவலப் பண்ணிட்டாரு, எலான் மஸ்க். இது ஓப்பன் சோர்ஸ்ல வச்சுக்கிறதுக்காக இது பண்ணல, பட் இது மாதிரி டெவலப் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நல்ல டீல் வந்துச்சு, அந்த ஷேர்லாம் நல்லபடி வித்துச்சு. மைக்ரோசாஃப்ட் வந்து நான் 50% வாங்கிக்கிறேன்னு சொல்லி பெரிய அமௌண்ட் கொடுத்து அவன் வாங்கிட்டான். மைக்ரோசாஃப்ட் ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கான் கூகுளோட போட்டி போறதுக்காக. ஸோ அவன் பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஓப்பன் ஏஐ வாங்கிட்டான். ஓப்பன் ஏஐ 50% ஷேர் வாங்கிட்டான். வாங்கின அப்புறம் 50% வந்துட்டான்ல, அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு. தலைவர் விலகிட்டாரு, எலான் மஸ்க் வெளில வந்து அவர் கண்ட்ரோல் போயிடுச்சு. சரியா? உடனே அவர் கோச்சிக்கிட்டு இப்போ கிராக்னு சொல்லி இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காரு. சரியா? திருப்பி அதை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். பட் அவரு நம்ம ஏற்கனவே அவரோட நகர்கள் பார்க்குறோம். ட்விட்டர்ல போனாரு, போன உடனே அங்கே இருக்கவங்க 1.5 லட்சம் பேர் வீட்டுக்கு அமிச்சிட்டு 30,000 வச்சு நடத்துறாரு. அதுக்கு பேரெல்லாம் வேற எக்ஸ்ன்னு வச்சுட்டாரு, என்னமோ அநியாயம் பண்றாரு. ஸோ அந்த மாதிரி அந்த அங்கே ஏற்கனவே இருக்க டெவலப்பரை அவர் மதிக்கிறதே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஃபெயில்டு அப்ரோச் தான். இந்த மாதிரிலாம் அப்ரோச்லாம் இருந்து தான் நிறைய கம்பெனி. மைக்ரோசாஃப்ட் வந்து 50% வாங்கினதுக்கு பிறகு ஓப்பன் ஏஐயோட ஆபரேஷன்ல என்ன மாற்றம் நடந்துச்சு? மைக்ரோசாஃப்ட் வந்து இன்வெஸ்டர் தான். ஓப்பன் ஏஐ சாம் ஆல்ட்மன் உள்ள வந்து இன்டர்ஃபியர் பண்ண விடுறது இல்லை, மைக்ரோசாஃப்டே விடுறது இல்லை. ஸோ அவங்க இண்டிபெண்டா விட்டுறாங்க. நான் சொன்ன மைக்ரோசாஃப்ட் ஓரளவுக்கு தன்னோட மென்டாலிட்டியை மாறிட்டு வந்தாச்சு. சரி. ஸோ வந்தபோது அந்த தகராறு வந்தபோது மைக்ரோசாஃப்ட் பட் சாம் ஆல்ட்மன் பக்கம் நின்று நீங்க அப்படியே வரதா இருந்தா வந்துருங்க, மைக்ரோசாஃப்ட்ல சேர்த்துக்கிறேன்னு. ஆமா, எங்க கம்பெனிக்கு வாங்க, எங்க கம்பெனி, ஏன்னா இது ஒரு சான்ஸ் இல்ல இருக்கு. மைக்ரோசாஃப்ட் நல்ல ஆள் கிடைக்குது இல்ல, அந்த கேங் ஃபுல்லா இங்க சேர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அவன் அதுக்குள்ள வந்து போர்டு ரிசைன் பண்ணிடுச்சு. போர்டு ரிசைன் பண்ணிட்டு திருப்பி ஒரு போயிட்டாங்க. அது யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அவங்களாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இவரே இது சாம் ஆல்ட்மனே இப்போ ரன். ஆனா இப்போ கேள்விப்பட்டேன் சாம் ஆல்ட்மன் அடுத்து நம்பர் 2 ஒன்னொன்னா கிளம்புறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் முத்த ஆரம்பிக்குது. இப்படி ஒரு நடக்கிறதுக்கு காரணம் ஏஐ எதை நோக்கி நகருது, அதற்கு ரெஸ்பான்சிபிளா அது நகரணும், இல்ல நகரக்கூடாது அப்படின்ற நடக்கக்கூடிய சண்டையில தான் இந்த அங்க போறது இங்க போறது, கம்பெனியை விற்கிறது கம்பெனியை வாங்குறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு ஒரு பெரிய ஒரு லெவல்ல இப்போ இருக்கு டெவலப்மெண்ட். நான் சொல்லல, கீழிருந்து மேல் டெவலப்மெண்ட். கீழிருந்து மேல் டெவலப்மெண்ட்டுக்கான சமுதாய சேஞ்சும் தேவை. விக்கிபீடியா வந்து ஒரு சோசியலிஸ்ட் மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. ஆனா விக்கிபீடியா யூஸ் பண்றது வந்து வேற மோட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இது ஒரு முரண்பாடு. இதே முரண்பாடு தான் இங்க. இப்போ டேட்டா வந்து யார் கொடுக்கறது? இப்போ டேட்டா வந்து ஏற்கனவே இருக்க டேட்டாவை எடுத்து நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ இனிமேல் வர டேட்டாவை வந்து டேட்டா உற்பத்தியாளர் யாரு? நம்ம தான், மனுஷங்க தான். எப்படி இப்போ விவசாய உற்பத்தியாளர் யாரு? சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது விவசாயம். நம்மளாம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பால் வந்து சூப்பர் மார்க்கெட்ல டாட்டால உற்பத்தி பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. சரியா? அப்படி கிடையாது. அது வந்து விவசாயி உற்பத்தி பண்றாரு, மாடுல இருந்து வருது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸே இல்லாம இந்த டேட்டா உற்பத்திக்கான ஒரு அனாலிசிஸ், டேட்டான்றது ஒரு ரியல் வேர்ல்ட்ல இருந்து ஒருத்தர் அப்சர்வேஷன் பண்ணி ஒரு விஞ்ஞானி வந்து இது பண்ணும்போது அவர் கண்டுபிடிச்சு அவர் கொடுக்குறாரு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இவர் பாஸ்கர் கூட சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ இதை ஏஐ டெவலப்மெண்ட் வர எங்களுக்குலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் போயிடும். ஏன்னா உற்பத்தி பண்றவங்களுக்கு உற்பத்தியாளருக்கு போயிடுது இல்லையா இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த டேட்டா இன்புட் வந்து அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. அது வந்து இந்த சமுதாயத்தால அது முடியாது, அது அந்த முரண்பாடு தீர்க்க.
ஏன்னா இது வந்து மரத்தை வெட்டிகிட்டே தான் இருக்கும். ஒரு ஊரில் வந்து மரத்தை வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனால ஜிடிபி வளரும். ஏன்னா ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா அந்த மரத்தை விற்கலாம். அதுக்கடுத்து வந்து மரத்தை வெட்டினீங்கன்னா அங்கே வந்து தண்ணி பஞ்சம் வரும். தண்ணி பஞ்சம் தான் தண்ணி விற்கலாம். அப்புறம் மரமே அந்த இடத்துல இல்லைன்னா ஜனங்க வந்து மரத்தை பார்க்கறதுக்காக காட்டுக்கெல்லாம் டூரிஸ்டாக போவாங்க. சரியா? ஸோ எல்லா விதத்துலையும் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு பஞ்சாப்காரர் தான் சொன்னார். ஸோ இதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்க மரத்தை வெட்டுறது பேஸை வந்து அடி மரத்தை வெட்டுறதுலேயே இவங்க குறியா இருப்பாங்க. அது ஒரு இந்த சமுதாயத்தோட ஒரு பெரிய பிரச்சனை. இது எப்படி இவங்களோட இந்த இது வந்து பேஸ் முரண்பாடுன்னுவாங்க. இதை எப்படி சால்வ் பண்ண முடியும்னு தெரியல. அதே மாதிரி இவங்களோட துறையிலையும் ஏஐலையும் இது வந்து ஒரு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி வந்துடுச்சு. இந்த வளர்ச்சி என்னன்னு புரியிற அளவுக்கு கூட இவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. இங்கே ஓப்பன் ஏஐயில் பண்ணுறவங்களும் சரி, மெட்டாவில் பண்ணுறவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. ஏன்னா இது வந்து மூளை உழைப்பை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த லெவல் லோ லெவல், இப்போ லோ லெவல் உற்பத்தி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு சில்லறையாக கிளரிக்கல் ஒர்க்கு எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் வந்து சார்லி சாப்ளின் நேர் சொன்னார், ஸ்பேனரை பிடிச்சி திருடிட்டு இருப்போம்லாம். உலகம் ஃபுல்லாக ஸ்பேனரை பிடிச்சி திருடிட்டு இருக்கோம். சரியா? இப்போ ஏஐக்கு இங்கே என்ன வேலை? ஸ்பேனரை பிடிச்சி திருக்கிறதே ஏஐ பண்ண. AK-47 எறும்பு அடிக்கிறதுக்கு AK-47. இது வந்து அவ்வளோ ஹைலி டெவலப்டு சிஸ்டம். இது ஏஐ இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஏன்னா இது பண்ணுறது ஃபுல்லாகவே சில்லற வேலை. ஸோ இது வந்து மனிதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. நீ வந்து இனிமேல் இந்த உழைப்பெல்லாம் செலுத்த வேண்டாம். இதை வந்து குட்டி குட்டியாக ஏதோ எடிட்டிங் பண்ணுறது, இந்த பண்ணி சில்லற வேலைலாம் நீ பண்ண வேணாம். கிரியேட்டிவா ஏதோ திங்க் பண்ணி கொண்டு போகலாம். இந்த சில்லற வேலையை நான் பார்த்துக்கிறேன், சில்லற வேலையை நான் பார்த்துக்கிறேன், ஏதோ மிஷின் பார்த்துக்கும், ஆட்டோமேஷன் பார்த்துக்கும், பழைய ப்ரோக்ராமிங்கே பார்த்துக்கும். ஆனால் இதுதான் மார்க்ஸ் அப்பயே சொன்னார், முதலாளித்துவ வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி, அதிசயமான வளர்ச்சி. இன்ஃபேக்ட் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவில் போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 50% அபரிமிதமா புகழ்ந்திருப்பாரு கேபிட்டலிஸ்ட். முதலாளித்துவத்தை எதை எதிர்க்கிறாரோ அதை புகழ்ந்திருப்பாரு. ஆமா, ஏன்னா அது ஒரு அதிசயமான உருவாக்கங்கள்லாம் எல்லாமே பண்ணுது. ஆனா எதுக்கு பண்ணுது? ஒன்னுத்துக்கும் அது இது இல்லாம மனிதனை வந்து ஒரு மாடு மாதிரி, அவனை செக்கு மாடு மாதிரி வச்சிருக்காங்க. அதான் சார்லி சாப்ளின் காமிக்கிறாரு. சரியா? மாடர்ன் டைம்ஸ்ல காமிக்கிறாரு. ஸோ அதே நிலைமை தான் இப்போ. ஸோ இவனை வந்து இவ்வளோ கீழே இப்போ எங்க துறையில பார்த்தீங்கன்னா காப்பி ரைட்டிங் துறைன்னு இருக்கும். அங்க இருக்க பப்ளிஷிங் துறையில முன்னெல்லாம் வந்து பழைய இவங்கெல்லாம் எடிட் பண்ணும்போது நான் கேள்விப்பட்டேன். இப்போ விஞ்ஞானிகள்லாம் பேப்பர் அனுப்புறாங்க, அதில் இருக்க கான்செப்சுவல் மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ட் பண்ணி கேள்வி கேட்பாங்க. ப்ளஸ் அவங்க ஈக்குவேஷன்லாம் தப்பாக எழுதுனா அதெல்லாம் மாற்றி கீத்துலாம் எழுதுவாங்க. இப்போ இது பண்ணாத, ஏன்னா இது பண்ணால் காஸ்ட்லி, இது பண்ணாத அது பண்ணாதன்றாங்க. ப்ளஸ் ரெஃப்ரிங்க்கு வந்து காசே கிடையாது, ரெஃப்ரிங் வந்து ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து முதலாளி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே வந்துடுறான். ஸோ பண்ணிட்டு மனுஷனை வந்து இந்த மாதிரி ஒரு சில்லற வேலையை தான் செய்ய வைக்கிறான். ஸோ அப்போது இங்கே ஏஐக்கு என்ன வேலைன்ற மாதிரி தான் இப்போ. ஸோ ஏஐயோட அடுத்த கட்ட வளர்ச்சியை யூஸ் பண்ணோம்னா சமுதாயம் வந்து இன்னும் ஒரு வளர்ச்சியான ஒரு சமுதாயம் இருந்தால் தான் பண்ண முடியும். இந்த பகுதியில் வந்து ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை பயன்படுத்தி வளர்ந்து வந்த நிறுவனங்களை பற்றி பேசணும். நம்ம அடுத்த பகுதியில் ஏஐயினுடைய பயன்பாடு அது எதை நோக்கி நகருது அப்படின்றத பேசுவோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.